சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் சர்தை சபை குறித்து பார்க்கிறோம். प्रकाशित वाक्य 3रा अध्याय उसके पहला वचन में हम सर्दिस कलीसिया के बारे में पढ़ते हैं. நான்கு வேலைக்கிழமை அந்த பைபிள் ஸ்டடியில நாம் 4 அந்த சபைகளை குறித்து தியானிக்கிறோம். बाइबल स्टडी में हम जैसे वो 4 कलीसिया के बारे में देखे थे. இப்போ இது 5வது சபை நாம் சர்தை சபையை பார்க்கிறோம். इस 5वां कलीसिया जो सर्दिस कलीसिया के बारे में यहाँ पर हम पढ़ते हैं. இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஒருவர் வேற ஒருவரை பார்த்து எழுத சொல்கிறார். और यहाँ पर इस वचन में हम पढ़ते हैं कि एक जन उस स्वर्गदूत को एक लिखने को कहता है. யாரை பார்த்து இந்த கடிதத்தை எழுத சொல்கிறார்? कौन किसे देखकर वो पत्र लिखने को कहता है? யாரை பார்த்து சொல்கிறார்? யோவானை பார்த்து சபையின் தூதனுக்கு சர்தை சபையின் தூதனுக்கு எழுத சொல்கிறார். योना को देखकर वो सर्दिस की कलीसिया को दूत को लिखने को कहता யோவானை है. பார்த்து யார் எழுத சொல்கிறார்? तो योना को किसने लिखने को कहा? இயேசு அவன்ට எழுத சொல்கிறார். यीशु मसीह ने उसे उस पत्र को लिखने को நீ कहा. சர்தை சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன என்று சொல்கிறார். और यीशु ने कहा सर्दिस की कलीसिया के दूत को तू ये लिख. அந்த 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த 4 சபைக்குமே ஒரு தூதனை பார்க்கிறோம். இயேசு சொன்னார் அந்த சபையின் தூதனுக்கு நீ எழுது. और हर जो कलीसिया का एक दूत है और यीशु मसीह ने कहा कि उस कलीसिया के दूत को तू लिख. அப்படி இந்த சபைக்குமே சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன என்று சொல்கிறார். और ऐसा ही इस सर्दिस कलीसिया के दूत को यीशु मसीह कहता है तुझे क्या लिखना है. அப்போ நன்றாய் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் ஒவ்வொரு சபைகளுக்கு ஒரு தூதனை तो வைத்திருக்கிறார். इसलिए हमें समझना है हर कलीसिया के लिए परमेश्वर ने एक स्वर्गदूत को रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. சபைக்கு மாத்திரம் இல்லை, ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் अनेक தூதர்களை வைத்திருக்கிறார். केवल कलीसिया के लिए नहीं, आराधना में आए हुए हर एक के लिए परमेश्वर एक स्वर्गदूत को रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. 34வது சங்கீதம் 7வது வசனத்துல வாசிக்கும்போது भजन संहिता 34 के 7 में हम पढ़ते हैं யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, जो कोई परमेश्वर का भय मानता है, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தூதனோ சூல பாளையங்களுக்கு அவர்களை விடுவிக்கிறார். और जो परमेश्वर का भय मानता है उनके लिए परमेश्वर एक छावनी किए हुए उनको बचाता है. கர்த்தருடைய தூதனுடைய வீட்டு அவங்க இருக்கிற இடத்துல 4 பக்கமும் அவர்களை கவர் பண்ணி அவங்களை விடுவிக்கிறார். यहोवा के डरवय के चारों ओर उसका दूत छावनी किए हुए उनको बचाता है. கர்த்தர் தூதருக்கு அந்த பொறுப்பை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने एक स्वर्गदूत को एक काम दिया हमारी रक्षा करने அது का. மாத்திரமல்ல, சங்கீதம் 91வது சங்கீதம் 11வது வசனத்துல வாசிக்கும்போது और भजन संहिता 91 का 11 वचन में भी हम पढ़ते हैं 91வது சங்கீதம் 11வது உன் வழிகளை எல்லாம் உம்மை காக்கும்படி. और आपके मार्ग में आपकी रक्षा करने के लिए அவர் தூதருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரா? उसने अपने दूतों को क्या कहा है? அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்க காக்க வேண்டும், இவர்கள் போகிற இடத்தெல்லாம் காக்க வேண்டும். परमेश्वर अपने दूतों को आज्ञा दी कि तुम जहां पर भी जाते उनकी रक्षा कर. எத்தனை பேர் நன்றி இயேசுன்னு சொல்ல முடியும்? कितने लोग धन्यवाद यीशु कह सकते நான் हैं? போகிற இடமெல்லாம் தூதர்கள் அனுப்பி என்னை காக்க வைத்திருக்கிற உமக்கு நன்றி. हम जहां पर भी जाते परमेश्वर का स्वर्गदूत ने हमारी रक्षा के लिए परमेश्वर ने रखा. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். शायद हमारे आंखों के द्वारा हम उसे देख नहीं पाते நீங்க हैं. விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் உங்களுக்காக अनेक தூதர்களை लेकिन வைத்திருக்கிறார். आपको विश्वास करना परमेश्वर आपके लिए स्वर्गदूतों को रखा है. வசனத்தில் பாருங்க, ஒரு தூதன் அல்ல, தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிட்டார். उस वचन में पढ़ते एक स्वर्गदूत ने, लेकिन अपने स्वर्गदूतों को परमेश्वर रखा है. உன்னதமானின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்ல நிழலில் தங்குகிறவனுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை जो வைத்திருக்கிறார். परम प्रधान के छाया स्थान में बैठा रहता है उसके लिए परमेश्वर ने आशीष को रखा है. அவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் கூட தைரியமா இருக்கணும், நல்ல பலத்தோட இருக்கணும். கர்த்தரோ அவரும் இருக்கிறார், அவருடைய தூதர்களும் நம்மளுக்காக और வைத்திருக்கிறார். परमेश्वर खुद है और अपने स्वर्गदूतों को भी अपने लिए उसने रखा है. 28 மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். मत्ती 28 अध्याय उसके 6 वचन में भी हम In पढ़ते the book हैं. of Matthew chapter 28 verse 6, मत्ती 28 अध्याय उसके 6 वचन में இந்த தூதன் இங்கே பாதுகாக்க வரல, காக்கும்படி வரவில்லை. यहाँ पर ये जो स्वर्गदूत उनकी रक्षा करने नहीं आया இந்த था. தூதன் ஒரு நோக்கத்தோட ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். यहाँ पर एक स्वर्गदूत संदेश को लेकर आया था. இயேசு குறித்து செய்தி கொண்டு வருகிறான். यीशु मसीह के बारे में एक संदेश को लेकर आया. இயேசு உயிர் தெழுந்தார் என்ற அந்த முதல் செய்தி அந்த சோர்ந்து போய் வந்த ஸ்திரீகள், கல்லறையில் இயேசுவின் சரீரத்தை பார்க்க வந்த ஸ்திரீகள்ட்ட அவன் சொல்கிறான். और जब वो स्त्री कब्र में यीशु मसीह के शरीर को देखने आई थी तब उसने कहा, நீங்க தேடுகிறவர் அவர் இங்க இல்ல, அவரோ தான் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். स्वर्गदूत ने कहा तुम मत डरो, तुम जिसे ढूंढते हो यहाँ पर नहीं, वो जैसे कहा वैसे वो जी उठा. எப்படி அந்த தூதன் அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு செய்தியை கொண்டு போனார்னோ, जैसे वो स्वर्गदूत उस स्त्रियों के लिए एक संदेश को लेकर आया था, அப்படிதான் இந்த 7 சபைகளோட தூதர்களை பார்க்கும்போது वैसे ही इन 7 कलीसिया के स्वर्गदूतों को जो हम देखते हैं, வேற யாருமே இல்ல, அந்த சபையை போதிக்கிறவர்களை நாம் பார்க்க முடியும். ये कोई और नहीं लेकिन उस कलीसिया के लिए प्रचारक जो थे, ஒருவேளை சபை போதகர், சபை மேய்ப்பரா இருக்கலாம், वो कलीसिया को अगुवाई करने वाले लोग இல்ல थे, சபையில இருக்கிற மூப்பரா இருக்கலாம். या कलीसिया के जो मुखिया लोग थे, ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் குறித்த அந்த சபைக்கு அவர்கள் காண்பிப்பார்கள்.
लेकिन वो जो स्वर्गदूतों का काम था वो कलीसिया को परमेश्वर में और बढ़ाने का था। ஹalleluya. हालेलुया। அந்த தூதர்களுடைய நோக்கம் அவங்களுடைய வேலை என்னென்றால் அவங்களுடைய சபையை விசுவாசத்துல வளர்க்க வேண்டும். और उनका ये काम था कि विश्वासी जो कलीसिया को विश्वास में और भी बढ़ाना சபை है। மேய்ப்பனுடைய வாழ்க்கை எல்லா விசுவாசிகளும் விசுவாசத்துல இன்னும் வளர்க்க வேண்டும். कलीसिया का जो चरवाह उसका ये काम है कि विश्वासी को और भी विश्वास में बढ़ाना இன்னும் है। இயேசு குறித்து இன்னும் கர்த்தருடைய மகிமை குறித்து கர்த்தருடைய வல்லமை குறித்து அவர்கள் பிரசங்கிக்க यीशु வேண்டும். मसीह के बारे में परमेश्वर के सामर्थ्य के बारे में उन्हें और भी प्रचार करना था। ஆகையால் அந்த தூதனிடத்தில் போய் எழுத வேண்டிய கடிதத்தை அவர் சொல்லுகிறார். और इसलिए यीशु मसीह ने उस स्वर्गदूत को कहा तुझे क्या लिखना है। அப்படி எழுத சொல்லும்போது और जब उसने लिखने को कहा அவர் தம்மை அந்த அந்த கடிதத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறார், उस पत्र में वो कैसे लिखता है, எப்படி காண்பிக்கிறார், वो अपने आप को कैसे प्रकट करते தேவனுடைய हैं। 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று அவர் காண்பிக்கிறார். और यीशु मसीह अपने आप को कहते हैं कि वह परमेश्वर की 7 आत्माएं और 7 तारे हैं। பைபிள் ஸ்டடியில வருகிற ஒவ்வொரு பேருக்கும் தெரியும் அவர் எல்லா சபைக்கு வித்தியாசமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். और जैसे हमने देखा कि जो हर कलीसिया को यीशु मसीह अलग तरीके से प्रकट करते அதனுடைய हैं அர்த்தத்தை கூட நாம் கவனிக்கிறோம். ஏன் அப்படி அவர் வித்தியாசமா ஏன் அப்படி காண்பிக்கிறார், और वो ऐसे अलग तरीके से क्यों प्रकट करते हैं उसके कारण को भी हमने देखा। வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது प्रकाशित वाक्य 2 अध्याय के 8वें वचन में हम पढ़ते हैं ஸ்மிர்னா சபைக்கு அவர் வித்தியாசமாய் அவரை और வெளிப்படுத்துகிறார். स्मरणा कलीसिया को परमेश्वर यीशु मसीह अलग तरीके से प्रकट करते நான் हैं। முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறேன், वो कहते हैं कि मैं पिछला और अंतिम हूँ, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், मैं जो हूँ हमेशा நான் रहूंगा, மரித்து நான் பிழைத்தவருமாய் இருக்கிறேன், और मैं जो मरे हुए में से जी उठा हूँ। நான் மரித்தாலும் ஜீவனுள்ள தேவன் இன்னக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் காண்பிக்கிறார். कहते हैं कि मैं मरा लेकिन आज भी मैं जीता हूँ। हालेलुया. हालेलुया। அந்த சபைக்கு ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏன் அவரை குறித்து அப்படி காண்பித்தார்? उस कलीसिया के यीशु मसीह ने ऐसा क्यों कहा? அந்த சபை अनेक உபத்திரங்களை சந்திக்கிற ஒரு சபையா இருந்தது. क्योंकि वो जो कलीसिया अनेक कलेश का सामना अनेक करता था, பிரச்சனைகள் अनेक துன்பங்கள் மத்தியில இருக்கிற ஒரு சபையா இருந்தது. बहुत से समस्याओं का सामना कर रहा था, போராட்டங்கள் நிறைந்த ஒரு சபையா இருந்தது. बहुत संघर्षों का सामना कर रहा था। ஆகையால் அவர்களை உற்சாகப்படுத்த பலப்படுத்த அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் और என்றால், इसलिए उन विश्वासी को बलवंत करने के लिए यीशु मसीह ने अपने आप को कैसे प्रकट நான் किया? மரித்தாலும் பிழைத்தருமாய் இருக்கிறேன் என்று அவர் தம்மை காண்பித்தார். यीशु मसीह ने कहा कि मैं मरा हुआ लेकिन अब मैं जीवित हूँ, உங்களுக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு ஜீவன் இருக்கின்ற அவர் காண்பித்தார். और उसने ये दिखाया कि आपके मृत्यु के बाद भी உங்களுக்கு आपका एक நித்திய जीवन है। ஜீவன் நான் வைத்திருக்கின்ற அவர் காண்பித்தார். यीशु मसीह ने उन्हें प्रकट किया कि आपका भी एक अनंत जीवन है। ஆகையால் சபையை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், இனி अनेक பாடுகளை நீங்க சந்திப்பீங்க, ஆனா மரணம் பரியந்தம் நீங்க எனக்காக உண்மையா இருங்க. और इसलिए उस कलीसिया को देखकर कहता है कि आने वाले दिनों में और भी संघर्ष का सामना करोगे लेकिन अंत तक मेरे लिए आपको जीना है। 2வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும்போது और 2 अध्याय उसके 18 वचन में पढ़ते हैं தியத்திரா சபைக்கு வித்தியாசமாய் காண்பிக்கிறார். उस तुआतीरा कलीसिया को यीशु मसीह अलग तरीके से कहते हैं, ஜுவாலை போல கண்களுடையவர் என்று வெளிப்படுத்துகிறார். अपने आप को इस प्रकार से प्रकट करते हैं कि मैं आग की ज्वाला की तरह हूं, வெங்கலம் போல பாதங்களை அவர் காண்பிக்கிறார். जिसके पांव उत्तम पीतल के समान இந்த है। கண்களோ ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கொடுக்கிற கண்களை போல அல்ல. वो जो आंखें थे बड़ी दया और अनुग्रह भरा नहीं था, பார்க்கும்போது கர்த்தருடைய கோபத்தை வெளிப்படுத்துற கண்களாய் और காணப்படுகிறது. उसके जो आंखें आग की ज्वाला के समान थे। அந்த சபையோ பாவத்துல விழுந்து அந்த எசபேலுடைய அந்த ஆலோசனைக்கு விழுந்து வேசித்தனத்துல வாழும்போது क्योंकि वो थियोतीरा कलीसिया जो था वो पाप में पड़ा था, येजबेल के जो शिक्षा के अनुसार जी रहा था। கர்த்தர் இயேசு அவரை வெளிப்படுத்தும் போது அவருடைய கண்களோ கோபம் நிறைந்த அக்கினி ஜுவாலை போல கண்களுடையவர் என்று அவர் और வெளிப்படுத்துகிறார். इसलिए यहाँ पर यीशु मसीह ने अपने आप को इस प्रकार प्रकट किया कि वो आग के ज्वाला की तरह है, அவருடைய வெங்கலம் போன்ற அந்த பாதங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறது. और उसके जो पांव उत्तम पीतल के समान जो है वो अधिकार को प्रकट करता இந்த है। சபைக்கு அவர் 7 நட்சத்திரம் 7 ஆவியுடையவர்கள் என்று காண்பிக்கும் போது और इस कलीसिया को जो 3 अध्याय में जो प्रकट करता है कि वो 7 तारों और 7 आत्माओं के साथ அந்த है, 7 ஆவிகள் எதை காண்பிக்கிறது? वो 7 आत्माएं किसे प्रकट करती 7 है? ஆவிகள் என்னத்தை காண்பிக்கிறது? वो 7 आत्माएं क्या प्रकट करती है? பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பிக்கிறது. वो पवित्र आत्मा को प्रकट करती है। ஹalleluya. हालेलुया। ஆவியானவர் அவர் ஒரே ஆவியானவர். वो पवित्र आत्मा तो एक ही है, ஆனாலும் 7 விதமான ஆவியுடைய கிரியைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். लेकिन उस पवित्र आत्मा के 7 क्रिया है। ஆகையால் 7 ஆவிகள் என்றால் 7 வித்தியாசமான ஆவிகள் அப்படி அல்ல. इसलिए 7 आत्मा मतलब 7 पवित्र आत्मा ऐसा नहीं। ஆவியானவர் ஒரே ஆவியானவர், ஆனால் அவருடைய கிரியைகளை குறித்து பார்க்கும்போது இல்ல அவருடைய தன்மை குறித்து பார்க்கும்போது पवित्र आत्मा तो एक ही है, लेकिन उसके जो काम है उसके क्रिया है। ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். यशायाह 11 अध्याय के 2 वचन में, ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் ஆவியானவர் குறித்து கூட अनेक விதமாய் நாம் பார்க்கிறோம். यशायाह 11 अध्याय के 2 वचन में उस पवित्र आत्मा के अलग रूप देखते हैं। உணர்வையும் அருளும் ஆவியும், ओ परमेश्वर की आत्मा बुद्धि और समझ की आत्मा, பலனும் அருளும் ஆவியும், युक्ति और पराक्रम की आत्मा। அப்படி अनेक விதமாய் அவருடைய இந்த கிரியைகளை குறித்து நாம் பார்க்கும்போது पवित्र आत्मा के अलग अलग जो क्रिया है, அவருடைய தன்மை குறித்து அறியும் போது और जब अपने आप में वो कहता है, 7 ஆவிகளை குறித்து நாம் அங்க பார்க்கிறோம். वहां पर हम पढ़ते कि वो 7 आत्माएं के लेकर அப்படிதான் खड़ा அந்த है। வெளிப்படுத்தின விஷயம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல और பார்க்கும்போது ऐसा ही प्रकाशित वाक्य 3 अध्याय के 1 वचन में हमने देखा ஆவியானுடைய பரிபூர்ணத்தை
அங்கே நாம் பார்க்கிறோம். हम उस पवित्र आत्मा के परिपूर्णता को देखते हैं முதலாவது ஆவியானவரே இயேசு அந்த அவர் அங்கே காண்பிக்கிறார். और सबसे पहले उस पवित्र आत्मा को यीशु मसीह प्रकट करते हैं இரண்டாவது 7 நட்சத்திரங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? और दूसरी बात वो कहते हैं वो 7 जो तारे हैं वो क्या दर्शाता है வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 20வது வசனத்துல பார்ப்பீர்கள் என்றால் प्रकाशित वाक्य पहला अध्याय के 20 वचन में अगर आप पढ़ेंगे அந்த நட்சத்திரங்களும் 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்கள் என்று பார்க்கிறோம். वो जो 7 तारे हैं वो उन 7 कलीसिया के दूत है யோவான் இயேசுவின் கரத்துல பார்க்கும்போது அவர் 7 நட்சத்திரங்களை ஏந்தி அவர் இருக்கும்போது और யோனா ने जब यीशु मसीह के हाथों में 7 उन तारों को देखा அவர் குழம்பி இருக்கிறார். என்ன இது எதற்கு அடையாளம் இருக்கும் அந்த ரகசியத்தை அவரே காண்பித்தார். அந்த ரகசியம் என்ன என்றால் 7 நட்சத்திரங்கள் சபை தூதர்கள் என்று அவர் तब காண்பித்தார். यीशु मसीह ने खुद प्रकट किया कि वो जो 7 तारे हैं वो 7 कलीसिया के दूत है 7 நட்சத்திரங்களுடைய கரத்துல அவர் ஏந்தி வைத்திருக்கிறார். और वो 7 तारों को उसने अपने हाथों में रखा அவர் है பிடித்து வைத்திருக்கிறார். उसने उसे पकड़े रखा है ஹalleluya. हालेलुया இன்னைக்கு நட்சத்திரம் என்றால் அந்த சபை போதகர் சபையுடைய தூதன் மாத்திரம் அல்ல. आज तारे केवल वो कलीसिया के जो मुखिया है जो पासवान है वो नहीं எத்தனை சொல்றீங்க நம்ம ஒவ்வொரு பேரும் கர்த்தருடைய பார்வையில ஒரு நட்சத்திரத்தை போல तो இருக்கிறோம். कह सकते हैं हम हर एक जन परमेश्वर की दृष्टि में एक तारे के समान है பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் நாம் காணப்பட चमकने வேண்டும். वाले एक तारों के समान हम हैं உலகத்திலே அந்தகாரத்திலே மேல ஒரு ஒளியை வீசுகிற நட்சத்திரத்தை போல காணப்பட अंधकार के வேண்டும். ऊपर ज्योति प्रकाश प्रकट करने वाले जो तारे हैं ஹalleluya. हालेलुया எத்தனை பேர் விசுவாசி நான் அவருடைய பார்வையில நட்சத்திரத்தை போல कितना இருக்கிறேன். विश्वास करते हैं हम परमेश्वर की दृष्टि में तारों के समान हैं அவர் சொல்றார் நான் ஒளியா இருக்கிறது போல நீங்களும் ஒளியா இருங்க என்று वो சொல்றார். कहता है क्योंकि मैं ज्योति हूँ तुम भी ज्योति बनो ஆகையால் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இருள் நிறைந்த உலகத்துல வாழ और வேண்டும். इसलिए इस अंधकार से भरे और संसार में हमें हर दिन तारों के समान जीना சில है நட்சத்திரங்கள் மங்கி மங்கி ஒன்றும் இல்லாமல் ஒரு ஒளி வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. कुछ तारे ऐसे जो अपने सारे प्रकाश को खो देता है எத்தனை பேர் சொன்னீங்க நானும் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல இருக்க लेकिन விரும்புகிறேன். कुछ लोग कह सकते हैं मैं उस प्रकाशमान तारों के समान रहना चाहता இருளை हूँ நீக்குகிற இருளை அதிகாரம் செய்கிற ஆளுகை செய்கிற நட்சத்திரம் போல வாழ விரும்புகிறேன். अंधकार को दूर करने वाले तारों के समान हमें जाना சில है இடங்கள்ல अंधकार வல்லமை இருக்கலாம். कुछ जगहों में अंधकार के सामर्थ हो सकते अंधकार हैं நிரம்பி இருக்கலாம். अंधकार से भरा हुआ हो அந்த सकता है பிசாசின் கட்டுகள் நிரம்பி இருக்கலாம். वहां पर शैतान की क्रिया से वो அந்த भरा हुआ हो सकता இடங்களில है நீங்க போகும்போது அந்த अंधकारத்தை நீங்க ஆளுகை செய்து அந்த अंधकारத்தை மாற்றி ஒரு ஒளி கொண்டு வர लेकिन வேண்டும். वहां पर जब आप जाओगे उस अंधकार को हटाकर एक उजियालो को आप लेकर आ सकते हैं हालेलुया. हालेलुया எத்தனை பேர் சொல்றீங்க இருளை அந்த ஒளி ஆளுகை செய்கிறது. कुछ लोग कह सकते हैं अंधकार पर उजियाला जो है अधिकार करता है பெரிய ரூம்ல ஒரு இருள் நிறைந்து இருக்கும் என்றால் अगर एक रूम में कमरे में अगर अंधकार से भरा हुआ है तो உள்ள லைட் இல்லாம ஒரு இரவு நேரத்துல நீங்க வருவீங்க என்றால் अगर वहां पर कोई लाइट नहीं और रात के समय में आप ஒரு आते हो சின்ன சின்ன மேட்ச் ஸ்டிக்கை நீங்க கொளுத்துவீங்க என்றால் अगर छोटा सा एक मैच स्टिक को आप जलाते ஒரு हैं பெரிய பிரகாசம் இந்த ரூம்ல और காணப்படும். उसमें से एक ज्योति वहां पर उत्पन्न होती है இருக்கிற இருள் காணாமலே போயிடும். वहां जो अंधकार है वो वहां से निकल जाता அப்படிதான் है நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல இருக்கும்போது और ऐसा ही जब हम उस चमकने वाले तारों के समान நம்ம होते இருக்கிற हैं இடத்துல ஜனங்களுடைய வாழ்க்கையில பிசாசின் கட்டுகள் எல்லாமே உடைந்து போகும். हम जहां पर भी जाते हैं वहां पर लोगों के जीवन में जो शैतान के क्रिया है जो अंधकार है वो दूर हो जाएगा மூன்றாவது ஒரு வழி நடத்துகிற நட்சத்திரம் போல நாம் இருக்க வேண்டும். और तीसरी बात हमें अगुवा करने वाला एक तारों के समान होना है ஹalleluya. हालेलुया அந்த சாஸ்திரிகளை இயேசுவிடத்துல யார் கொண்டு வந்தார்? उन शास्त्रियों को यीशु मसीह के पास किसने लाया था எந்த மனுஷனும் அவங்களை கொண்டு வரல. कोई मनुष्य उन्हें नहीं लेकर आया ஜிபிஎஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி அவங்க வரவில்லை. कोई जीपीएस सिस्टम को एक्टिवेट कर नहीं आए நட்சத்திரம் அவங்களை இயேசுவிடத்துல கொண்டு வந்தது போல लेकिन जैसे वो तारों ने उन लोगों को यीशु मसीह के पास लेकर आया நான் இயேசுவிடத்துல சிலர் நட்சத்திரம் போல கொண்டு வருவேன். लोग कह सकते कि हम भी कुछ लोगों को यीशु मसीह के पास लेकर आएंगे இயேசுவிடத்துல வழி நடத்துகிற நட்சத்திரத்தை போல நான் இருப்பேன். यीशु मसीह की और अगुवाई करने वाले कुछ लोगों को ஹalleluya. हालेलुया எனக்கு இந்த ஆராதனை புரிந்து கொள்ள வேண்டும். इस आराधना में हमें समझना है நம்ம ஒவ்வொரு பேரும் கர்த்தருடைய கையில இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை போல हम हर एक இருக்கிறோம். जन परमेश्वर के हाथों में तारों के समान है ஹalleluya. हालेलुया வேற எங்கேயும் இல்ல கர்த்தர் உங்களை அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். परमेश्वर ने और कहीं नहीं लेकिन अपने हाथों में आपको रखा எத்தனை है பேர் கரங்களை தட்டி நன்றி இயேசுன்னு சொல்ல लोग முடியும்? ताली बजाकर धन्यवाद ஒரு यीशु कह நட்சத்திரத்தை सकते போல हैं என்னை ஏந்தி கொண்டு வைத்திருக்கிற உமக்கு நன்றி. एक तारों के समान तूने हमें रखा है इसलिए குடும்பத்தை धन्यवाद பிடித்து கொண்டு வைத்திருக்கிற உமக்கு मेरे நன்றி. परिवार को तूने पकड़ा इसलिए धन्यवाद ஹalleluya. हालेलुया நட்சத்திரம் போல இருந்தோம் அப்படி அல்ல. और हम तारों के समान थे ऐसा உளையான नहीं சேற்றில கீழே பயங்கரமான குழியில நாம் விழுந்து கடந்தோம். हम दलदल के कीच और बड़े गड्ढे में थे அக்கிரமத்துல பாவத்துல மரித்து கடந்தோம். हम अधर्म और पाप में मरे हुए थे அங்கிருந்து நம்மளை கை தூக்கி அவர் எடுத்து மேல உயரமான மலை மேல அவர் लेकिन நிறுத்திருக்கிறார். वहां से हमें उठाकर उसने उच्च स्थानों पर रखा है ஆகையால் நாம் கர்த்தருக்காக ஒரு நட்சத்திரத்தை போல வாழ வேண்டும். इसलिए हमें परमेश्वर के लिए तारों के समान जीना है ஏன் அவர் ஆவியானவரையும் அந்த சபை தூண்டதை இங்க காண்பிக்கிறார்? और वहां पर क्यों उस आत्मा और स्वर्गदूत के बारे में परिचय ஏனென்றால் करता இந்த है சர்தை சபையோ ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். क्योंकि सरदीस की कलीसिया जो थी पवित्र आत्मा को जगह नहीं दे रहे थे பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள தங்கி இருக்கிற அவர் ஆவியான நாம அவருக்கு ஒரு ஆலயமா இருக்கிறோம். और परमेश्वर पवित्र आत्मा हमारे अंदर है और हम एक मंदिर है நம்முடைய சரீரமே அவருக்கு ஆலயமா இருக்கிறது. हमारा जो शरीर है
है, उनका एक मंदिर है। ஆனால் அவர் உள்ள இருக்கும்போது நாம் அவரை துக்கப்படுத்தலாம் இல்ல பிரியப்படுத்தலாம். लेकिन जब पवित्र आत्मा हमारे अंदर है तो हम उसे दुखी भी कर सकते हैं, उसे खुश भी कर सकते हैं। அவர் விரும்புகிறது போல வாழலாம் இல்ல விரும்பாமல் நாம் வாழ முடியும். जैसे वो चाहता है वैसे हम जी सकते हैं या फिर वैसे हम नहीं जी सकते। இந்த சபையும் அவருக்கு இடம் கொடுக்காமல் அவரால நடத்தப்படாமல் இருந்தது. और ये जो कलीसिया थी वो पवित्र आत्मा से अगुवाई किए हुए कलीसिया नहीं थी। சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். अपने खुद की इच्छा के अनुसार जीते थे। அவருக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். पवित्र आत्मा को जगह नहीं देते थे। ஆனால் அப்படிப்பட்ட சபைக்காக தான் இயேசு காண்பிக்கிறார். लेकिन ऐसे कलीसिया के लिए यीशु मसीह कहते हैं ஆவியானவருடைய பரிபூரணத்தை அவர் காண்பிக்கிறார். और परमेश्वर की जो पवित्र आत्मा की परिपूर्ण का यीशु मसीह प्रकट करते हैं। தூதனை காண்பிக்கிறார்। और दूसरी बात वो स्वर्गदूत को क्यों प्रकट करते हैं? தூதனும் இதற்கு ஒரு காரணமாக இருந்தான்। और स्वर्गदूत भी उसके लिए कारण சபை था। நடத்துகிற அந்த போதகர் இல்ல அந்த தூதனோ சபையை குறித்து கவனம் இல்லாமல் இல்ல விசுவாசத்துல வளர்க்கிற ஒரு வாஞ்சை இல்லாமல் அவன் இருந்தான்। और स्वर्गदूत जो था वो जो कलीसिया को चलाने या परमेश्वर को कलीसिया को बढ़ाने के चाहत में नहीं था। பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்। वहां पे कलीसिया में जो लोग थे परमेश्वर के डर के बिना जी रहे थे। ஆகையால் இயேசு வெளிப்படுத்தும் போது और इसलिए जब यीशु मसीह अपने आप को प्रकट कर रहे थे, நட்சத்திரங்களும் ஏழு ஆவிகளும் ஏந்தி கொண்டு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார்। और 7 आत्माएं और 7 तारों को दिखाकर वो अपने आप को प्रकट कर रहे थे। हालेलुया हालेलुया। ஒரு சபையை நடத்துகிறவனுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருக்கும் என்றால், अगर कलीसिया जो चला रहा है उसके अंदर विश्वास नहीं है तो சபையில விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் அவன் எப்படி கொண்டு வர तो முடியும்? कलीसिया जो विश्वासियों के अंदर कैसे विश्वास को लाएगा? சபை போதகர் இல்ல சபையுடைய நடத்துகிறவனை பயந்து அவன் பாவத்துல வாழுவான் என்றால், और अगर जो कलीसिया को चलाने वाला अगर पाप में अब डर के साथ जी रहा है அவன் சபையை எப்படி பரிசுத்தத்துக்குள்ள நடத்த तो முடியும்? कलीसिया को कैसे वो पवित्रता में चला सकता அந்த है? தூதனை அவன் காண்பிக்கும்போது இயேசு காண்பிக்கிறான், தூதனை நான் கையில வைத்திருக்கிறேன்। और इसलिए वो कहता है कि मैं उन 7 आत्माओं को और 7 तारों को हाथों में रखा हूं। வெளிப்படுத்தின விசேஷம் 3 முதலாவது வசனத்துல பார்க்கிறோம், प्रकाशित वाक्य 3 अध्याय के पहले वचन में, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்। और ये कहता है कि मैं तेरे कामों को जानता हूं। அவரை குறித்து வெளிப்படுத்த பின்பு அவர் சொல்கிறார், நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன்। अब यीशु मसीह अपने आप के बारे में प्रकट करने के बाद वो कहता है कि मैं तेरे कामों को जानता हूं। சபையுடைய என்னத்தை அறிந்திருக்கிறேன்? उस कलीसिया के किस बात को जानता है? கிரியைகளை அறிந்திருக்கிறேன்। उन कलीसिया जो विश्वासी के कामों को जानता हूं। கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வீட்டை பார்ப்பதல்ல, परमेश्वर एक व्यक्ति के घर को नहीं देखता। அவன் 2 BHK இருக்கலாம் 3 BHK இருக்கலாம் அது பார்க்கவில்லை। वो 2 BHK या 3 BHK उसे नहीं देखता। அவன் வாடகை வீட்ல இருக்கானா இல்ல சொந்தமான வீட்ல இருக்கா அது பார்க்கவில்லை। वो खुद के घर में है या बाड़े के घर में, परमेश्वर उसे नहीं देखता। இல்ல பெரிய வண்டி இருக்கதா சின்ன வண்டி இருக்கதா பார்க்கவில்லை। उसके पास बड़ी गाड़ी है छोटी गाड़ी है, परमेश्वर उस बात को नहीं देखता। படிக்கவில்லை என்று பார்க்கவில்லை। वो पढ़ा लिखा है नहीं है, परमेश्वर नहीं देखता। நான் உன் கிரியைகளை பார்க்கிறேன் அது அறிந்திருக்கிறேன்। वो कहता है कि मैं तेरे कामों को जानता हूं। हालेलुया हालेलुया। சர்தை சபையை பார்த்து சொல்கிறார், उस सर्दे की कलीसिया को देखकर वो कहता है என்னெல்லாம் செய்கிறான் உன் எல்லா கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்। तू जो कुछ करते है तेरे सारे कामों को मैं जानता हूं। எத்தனை பேர் விசுவாசிக்கறாங்க? कितने जन विश्वास करते हैं? சர்தை சபையை மாத்திரமில்லை நம்ம ஒவ்வொருவருடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார்। केवल उस सर्दी कलीसिया ने हम में से हर एक के कामों को परमेश्वर जानता है। எபிரேயர் 4:13 वचनத்துல, और वो 4:14 में, எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், इब्रानियों 4 अध्याय के 13 वचन में, அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், उसने सब कुछ बनाया है, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம்। और इस सृष्टि की कोई भी वस्तु उससे छुपी नहीं है। எங்கேதான் நாம் ஒளிந்து கொண்டாலும் கூட, चाहे हम कहीं भी छुप जाए, நாம் கர்த்தருக்கு தூரமா எங்க மறைந்திருந்தாலும் கூட, हम चाहे परमेश्वर से छुपने की कोशिश करें तो भी, யாரும் அறியாத அந்த கிரியைகளை கர்த்தர் அறிகிறார்। और जो कोई नहीं जानता ऐसे कामों को वो परमेश्वर जानता है। हालेलुया हालेलुया। பிள்ளைகள் நினைக்கலாம் நாம் பெற்றோரிடத்தில் மறைத்து வைத்தேன், बच्चे सोच सकते हैं माता पिता से हम छिपा सकते हैं, பெற்றோருக்கு தெரியாமல் நான் இந்த கிரியைகளை செய்கிறேன், बिना माता पिता के जानने से हम इन बातों को कर ये सकते हैं। கிரியைகள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கிறது, वो सोचती कि मेरे जो काम है वो मेरी पत्नी नहीं ये जानती, கிரியைகள் பெற்றோருக்கு தெரியாமல் இல்ல கணவருக்கு தெரியாமல் இருக்கிறது, मेरे जो पति या मेरे माता पिता मेरे कामों को नहीं जानते, ஆனால் எல்லா கிரியைகளை கவனிக்கிறவர் அவர் இருக்கிறார்। लेकिन सबके कामों को जानने वाला वो परमेश्वर है। हालेलुया। हालेलुया। மனுஷன் நினைக்கலாம் அவருடைய ஞானத்தினால அவன் எல்லார்ட்டையும் மறைத்தவன் வாழ முடியும், मनुष्य सोच सकता है अपने बुद्धि से वो हर किसी से कुछ छुपा सकता है, சில பேர் மறைத்து எல்லா கிரியைகளை நல்ல மீன்ஸ் ரொம்ப சீக்ரெட்டா வைக்கலாம், और कुछ लोग सब कुछ बड़े गुप्त तरीके से रखते हैं। ஆனால் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும், लेकिन हमें एक बात पर विश्वास करना அவருடைய है, பார்வைக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை, उसके दृष्टि में कोई भी बात छुपी हुई नहीं है। हालेलुया। हालेलुया। சங்கீதக்காரர் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறி போனாலும் கூட, भजन संहिता लिखने वाला कहता है मैं चाहे स्वर्ग में जाऊं तो भी, பாதாளத்துல படுக்கை போட்டாலும் கூட, अधोलोक में जाऊं तो भी, அங்கேயும் நீர் இருக்கிறீர், वहां पर परमेश्वर तू है, அங்கேயும் நீரை காண்கிறீர், वहां पर भी तू मुझे देखता நான் है, அங்கேயும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உமக்கு தெரியும்। मैं जो कुछ करता हूं तू जानता है प्रभु। யோனா தேவனுடைய சமூகத்துக்கு விலகி தூரமாய் போக அவன் தீர்மானித்தான், और योना भी परमेश्वर के उपस्थिति से दूर जाना चाहता அவனே தான் அந்த கப்பலில மேல உறங்கின ஒருவேளை கர்த்தர் மேல இருந்து அப்படி பார்த்துருவார், और उसने सोचा कि उस जहाज में अगर ऊपर सोएगा तो ऊपर से परमेश्वर देख लेगा, போய் அவன் கீழட்டத்துல போய் அவன் தூங்குகிறான், और इसलिए उस जहाज के नीचे भाग में जाकर वो सोने அங்கே लगा, இருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார், लेकिन वहां से भी यीशु मसीह ने उसे बाहर அங்கே लाया, மறைந்திருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், वो
जहाँ पर छुपा था यीशु मसीह जानता था। ஆகையால் நாம் விசுவாசி நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், और इसलिए हमें एक बात जानना है, உலகத்துல செய்கிற ஒவ்வொரு கிரியைகளை கர்த்தர் इस கவனிக்கிறவர்। संसार में हमारे सारे कामों को परमेश्वर जानता है। ஹalleluya, हालेलुया। சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாரும் நம்ம ஒவ்வொரு பேரும் இந்த சரீரத்துல செய்கிற ஒவ்வொரு காரியங்களை அவர் बच्चे हो கவனிக்கிறார்। जवान हो, हम सभी लोग इस संसार में जो कुछ करते परमेश्वर उसे जानता है, ஏனென்றால் அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, क्योंकि हमारे मुख को नहीं देखता, அவர் இருதயத்தை அவர் ஆராய்ந்து वो பார்க்கிறவர்। हमारे हृदय को जानता है। ஹalleluya। हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 14-13 வசனத்துல பார்க்கிறோம்। प्रकाशित वाक्य 14 अध्याय के 13 वचन में पढ़ते हैं, மனுஷன் சாகும்போது பரலோகத்துல ஒன்றுமே கொண்டு போக முடியாது, जब एक व्यक्ति मरता है तब स्वर्ग कुछ भी नहीं ले அவருடைய जाता, பணம் ஆஸ்திகள் எல்லாமே இங்க இருக்கும், उसके पैसे दौलत सब कहाँ होती அதுல है, வேற யாராவது தங்குவார்கள், வேற யாராவது பயன்படுத்துவார்கள், उसका कोई और इस्तेमाल कर सकता ஆனால் है। அவர்களுடைய கிரியைகளோ அவர்களோடு கூட போகும்। नहीं 13 वचन में पढ़ते कि उनके जो कार्य जो क्रिया है उनके साथ हो लेता है, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுவும் ஒரு பாக்கியவான் என்று பார்க்கிறோம்। और इसलिए परमेश्वर जो मरता है वो भाग्यवान है, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும்। क्योंकि उनके जो काम है क्रिया है वो उनके साथ हो எங்கே लेता है। செய்த கிரியைகள் कहाँ पर किए हुए இந்த जो काम உலகத்துல है, இந்த சரீரத்துல வாழ்ந்து செய்கிற அந்த கிரியைகளோ பரலோகமாக போகும்போது கூடவே அது போகிறது। इस संसार में जो कोई क्रिया जो काम करते हैं वो स्वर्ग ले चलते हैं। ஹalleluya। हालेलुया। அதான் பவுல் சொல்லும்போது இந்த சரீரத்தில் அவன் செய்கிற ஒவ்வொரு நல்லதுக்காவது தீமைக்காவது செய்கிற ஒவ்வொரு காரியத்தை அவன் அங்க கணக்கு கொடுக்க और इसलिए வேண்டும்। पौलुस कहता है कि शरीर के द्वारा इस संसार में जो कोई अच्छा या बुरा करते हैं उसके लिए परमेश्वर एक प्रतिफल को रखा கர்த்தர் है। நம்முடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார்। परमेश्वर हमारे कामों के लिए एक प्रतिफल देता है। ஹalleluya। हालेलुया। இங்கே செய்கிற கிரியைகளுக்கு அவர் பரலோகத்துல பிரதிபலன்களை आप வைத்திருக்கிறார்। इस संसार में जो काम करते हैं उसके लिए परमेश्वर ने स्वर्ग में एक प्रतिफल को रखा है। ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது, यहाँ पर जब आप लोगों को पास जाकर सुसमाचार प्रचार करते हैं, நற்கிரியைகள் செய்யும்போது, जब यहाँ पर अच्छे कामों को करते हैं, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும்போது கூட जब एक गिलास पानी देते हैं उसमें भी அதுக்காக கர்த்தர் அங்க பிரதிபலன்களை வைத்திருக்கிறார்। परमेश्वर उसके लिए भी एक प्रतिफल को रखा है। ஹalleluya। हालेलुया। ரட்சிப்புக்காக கிரியைகள் தேவை அல்ல, आपके उद्धार के लिए कोई कामों की जरूरत नहीं। ரட்சிப்பு கர்த்தருடைய கிருபை, அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்தார்। हमारा उद्धार तो परमेश्वर यीशु मसीह ने उस क्रूस पर अपने लहू को बहाकर अपने जीवन को देकर सब कुछ किया। ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட அங்க பரலோகம் கூட வருகிறது। लेकिन उद्धार के बाद हमारे जो काम है वो हमारे साथ उस स्वर्ग में आते அதற்காக हैं, பிரதிபலன்களை வைத்திருக்கிறார்। और हमारे कामों के लिए परमेश्वर ने स्वर्ग में प्रतिफल நாம் रखा அவருக்கு है। முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது हम जब सिंहासन के सामने उसके साथ खड़े அந்த रहेंगे வைக்கோல் போல மரம் போல எல்லாமே அது அழிந்து போகும், அந்த அக்கினியால சுட்டெரிக்கப்படும்। और वो घास के समान सब कुछ आग में मिट जाएगा। அந்த கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களும் அது கடைசி வரை அங்க நிற்க போகிறது। परमेश्वर के जो कोई अच्छा काम करते हैं वो वहां पर रहेगा। ஹalleluya। हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நான் நல்ல கிரியைகளை செய்ய என்னை நான் कितने कह சமர்ப்பிக்கிறேன்? सकते कि मैं अच्छे कामों के लिए मेरे जीवन को समर्पित करता हूं। ஹalleluya। हालेलुया। இந்த சபை குறித்து அடுத்ததாவது சொல்கிறார், और उस कलीसिया के बारे में अगले कहता है, நான் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், मैं तेरे कामों को जानता हूं, நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்। तू जीवित है, तू कहलाता है लेकिन तू मरा हुआ இந்த है। சபைக்கு அந்த நாட்களிலே ஒரு பெரிய பேர் இருந்தது। उन दिनों में उस कलीसिया का एक बड़ा नाम था, அக்கப்பக்க தூர ஜனங்கள் எல்லாரும் அறிந்திருக்க சர்தை சபைனா ஒரு பெரிய சபையை போல காணப்பட்டது। और वहां के सारे लोग जानते थे कि सरदीस की कलीसिया बहुत ही अच्छी कलीसिया இன்னைக்கு है। ஜனங்கள் சபையை பேரை நோக்கி பார்க்க விரும்புகிறார்கள்। आजकल भी लोग कलीसिया को नाम लेकर देखते हैं, நான் அந்த சபை பேர் சொன்ன எல்லாரும் அதை கேட்கும்போது அந்த சபைக்கா போறீங்க அப்படி சொல்ல வேண்டும்। क्योंकि जब हम उस नाम को कहें तो सब लोग कहेंगे तू वो कलीसिया जाता சில है। பேர் ஊழியக்காரர்கள் அந்த பேர் சொல்லும்போது ஜனங்கள் அந்த ஊழியக்கார சபைக்கா போறீங்க। और कुछ लोग जो पासवान के नामों को लेते तो लोग कहेंगे कि तो उस पासवान के कलीसिया जाता அதுல है। ஒரு பேர் 300 பேர் போகிற சபையில இல்ல ஒரு பெரிய சபையில நான் போகிறேன்। और ऐसे बड़े कलीसिया में हम जाते हैं, பேர் பெருசல்ல, கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய அந்த பேரை நான் அறிந்திருக்கிறேன்। लेकिन वो नाम बड़ा नहीं, परमेश्वर कहता कि मैं तेरे कामों को நீ जानता हूं। நல்ல பேர் பெற்றிருக்கிறாய், ஆவிக்குரிய ஜீவனுள்ள உயிருள்ளவன் என்று பேர் பெற்றிருக்கிறாய்। और तू तो जीवित कलीसिया के रूप में तूने नाम पाया है, ஆனால் உண்மையான நிலைமை நான் தான் அறிந்திருக்கிறேன்। लेकिन तेरे असली जो परिस्थिति है उसे मैं जानता हूं। ஜனங்கள் பார்த்தாலும் கூட, चाहे भारी रूप से लोग देखे तो भी, வித்தியாசமாய் பார்த்தாலும் கூட, लोग अलग तरीके से देखे तो भी, ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு ஒரு பேர் இருந்தாலும் கூட, और भारी रूप से उस कलीसिया के एक अच्छा नाम था तो भी, உள்ள நிலைமை எப்படி காணப்படுகிறது? कलीसिया के अंदर परिस्थिति कैसे ஒரு थी? செத்த சபையாக அந்த சபை காணப்பட்டது। वो कलीसिया जो यीशु मसीह की दृष्टि में मरा हुआ था। ஹalleluya। हालेलुया। அப்படிதான் அந்த சபையை இயேசு பார்க்கும்போது சொல்கிறார்। और इसलिए यीशु मसीह ने जब उस कलीसिया को देखा, யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனையோட அவர் சொல்லிருக்கலாம்। कितने दुख के साथ उन्होंने कहा ஒவ்வொரு होगा, சபைகள் அவருடைய சொந்த இரத்தத்தினால் அவர் சம்பாதித்த சபை, अपने लहू से उसने
उसने कमाया हुआ वो कलीसिया அந்த था। சபையை பார்த்து சொன்ன, நீங்க நல்ல ஆவிக்குரிய சபை இருந்தீங்க, उस कलीसिया को देखकर वो कहता है कि वो तुम अच्छे से आत्मिक जीवन ஆனா जी रहे இன்னைக்கு थे। நம்முடைய கிரியைகளை பார்க்கிறேன், உங்களுடைய சாட்சியை பார்க்கும்போது நீங்களும் மரித்த நிலைமையில ये लोग कहते हैं காணப்படுகிறீர்கள். कि आज आपके ऐसे परिस्थिति होगी कि एक मरे हुए परिस्थिति में हो। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொன்னீங்க பேர் வேண்டாம், சாட்சி கர்த்தருக்கு ये முக்கியத்துவம். लोग कह सकते हैं नाम की जरूरत नहीं लेकिन गवाही की जरूरत है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சாட்சி முக்கியம். ये लोग कहते हैं गवाही की பேர் जरूरत। எப்படி வேணாலும் ஜனங்கள் மத்தியில கிடைக்கலாம். नाम तो आपको कैसे भी लोगों के बीच में मिल ஒரு जाएगा। ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், புதுசா ஒரு கம்பெனி ஒருத்தன் ஆரம்பித்தான். और एक व्यक्ति ने एक नया कंपनी आरंभ किया था வேஃபர் சிப்ஸ் போல ஒரு கம்பெனி ஆரம்பித்தான். और वेफर चिप्स जैसा एक कंपनी को आरंभ किया இப்போ था அந்த பேர் மார்க்கெட்ல யாருக்குமே தெரியாது. और तब मार्केट में कोई भी उस नाम को नहीं जानता எப்படி था। இந்த மார்க்கெட்ல எப்படி நான் வளர முடியும், எப்படி இந்த எல்லாருமே ஒரு சேல்ஸ் பண்ணலாம்ன்ற அவன் யோசிக்கும் போது जब उसने सोचा कि मार्केट में मैं कैसे मेरे नाम को और भी आगे बढ़ाऊं, அவன் அப்படியே போய் அந்த எல்லா பேக்கெட் போய் விற்க ஆரம்பிக்கவில்லை. तो वो जाकर उस पैकेट को बेचने नहीं लगा। சில பேர் ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு கடையா போய் அந்த பேரை சொல்லி நீங்க இந்த கம்பெனி சிப்ஸ் வச்சிருக்கீங்களா, வேஃபர் வச்சிருக்கீங்களான்னு கேட்க வைக்கிறான். और उसने ऐसे लोगों को चुना जो जाकर हर दुकान में जाकर पूछेगा क्या तूने इस दुकान की चिप्स அந்த को खरीदा। கடைக்கார குழப்பத்துல இருக்க, இப்படிப்பட்ட பேரை நான் கேட்கவே இல்லையே. तो दुकानदार तो गड़बड़ी में आता है क्योंकि ऐसा नाम तो मैंने पहले सुना ही नहीं। ஆனால் இப்படியே 10 நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. लेकिन ऐसे ही 10 दिन लगातार होते யாரோ गए। நபர்கள் ஒவ்வொரு நாள் கடைக்கு வராங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு கம்பெனி பேர் சொல்லி இந்த கம்பெனி சிப்ஸ் வேஃபர் இருக்கிறதா கேக்குறாங்க. हर दिन कोई आकर दुकान में पूछता था क्या इस कंपनी का चिप्स आपके पास है। 10வது நாள் 11வது நாள்ல உண்மையா ஒருத்தன் வந்து அந்த சிப்ஸை விற்க வருகிறான். और 12-11 दिन जो असली में कोई व्यक्ति आकर उस चिप्स को बेचने அந்த आता है। பேரை கேட்டோன்னு கடைக்காரன் சொல்றான், சீக்கிரத்தை வந்து ஆள்கள் உன்னை இந்த கம்பெனி சிப்ஸை கேக்குறாங்கல்ல. और जब वो आए तो उस दुकानदार ने कहा कि तू तेरे चिप्स को जल्दी दे, बहुत सारे लोग आकर पूछ रहे அப்படியே हैं। உலகத்துல பேர் எப்படி வேணாலும் நாம் பார்க்க முடியும். तो इसलिए संसार में हम नाम कैसे भी कमा सकते ஆனால் हैं, கர்த்தர் சாட்சியை பார்க்கிறவர். लेकिन परमेश्वर हमारी गवाही को देखता है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சபையோட நிலைமையை பார்க்கும்போது நீ செத்தவனா இருக்கிறாய் என்று சொல்கிறார். उस कलीसिया के परिस्थिति को देखकर यीशु मसीह कहता है तुम मरे हुए हैं। ஏன் அந்த சபை ஒரு செத்த சபையாக காணப்பட்டது? कलीसिया क्यों मरा हुआ था? சிலர் அந்த சபையில வந்து போகிறவர்களா இருந்தார்கள். कुछ लोग उस कलीसिया में बस आकर जाते थे। ரெண்டு காரணத்தினால் அந்த சபையோ ஒரு செத்த சபையாய் நீங்க பார்க்க முடியும். दो कारण के कारण वो कलीसिया जो था मरा हुआ முதலாவது, था। சபை பெருசா இருக்கிறதுனால ஜனங்கள் அதிகமாய் வர முடியும். और वो कलीसिया बड़ा था इसलिए शायद वहां पर बहुत सारे लोग आते ஆனால் थे। வருகிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் நம்ம சொல்ல முடியாது. लेकिन वहां पर जो भी आता था वो सारे लोग ने उद्धार पाया ऐसा नहीं வருகிற था। ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையை இயேசுவை சமர்ப்பித்து அவரை சொந்த ரட்சகனை ஏற்றுக்கொண்டான்னு சொல்ல முடியாது. वहां के सारे विश्वासी यीशु मसीह को अपने उद्धारकर्ता के रूप में मानते थे, ये बात वहां पर नहीं சில था। பேர் சும்மா பெற்றோர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று வந்திருப்பாங்க. कुछ लोग माता पिता बुला रहे इसलिए वहां पर आए होंगे। சில பேர் மனைவி கூப்பிடுற கட்டாயத்தோடு வருகிறார்கள். कुछ लोग पत्नी बुला रहे इसलिए वो जबरदस्ती के साथ आए होंगे। உண்மையா அவங்களுடைய வாழ்க்கை மாறாமல் உண்மையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். लेकिन वो अपने जीवन को यीशु मसीह के लिए समर्पित नहीं किए थे और सच में उद्धारकर्ता के रूप में नहीं माने थे। பெற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். वे पवित्र आत्मा को नहीं पाए थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தார்கள். वे बपतिस्मा के लिए अपने जीवन को नहीं समर्पित किए, பரிசுத்தமாய் வாழாமல் இருந்தார்கள். वो पवित्र रूप में नहीं जी रहे அப்படி थे। இந்த சபையில பார்க்கிறோம், ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டமான ஜனங்கள் வந்து போகிறவர்களா இருந்தார்கள். तो ऐसे जो लोग उस कलीसिया में आकर जाते थे। ஹல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்புனா என்னது? उद्धार क्या है? எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான்? एक व्यक्ति कैसे उद्धार पाता है? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு அவரை சொந்த ரட்சகனை ஏற்றுக்கொண்டு यीशु मसीह को विश्वास कर अपने जीवन को यीशु मसीह के लिए देता है। அவர் என் பாவங்களுக்காக மரித்தார், மூன்றாம் உயிர்த்தெழுந்தார், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, यीशु मसीह मेरे पापों के लिए मरा, तीसरे दिन जी उठा, ये विश्वास अगर उसके अंदर है செய்யும்போது, और जब उसे वो ग्रहण करता है, அந்த பாவத்தை அறிக்கை செய்து அவனும் அந்த விசுவாச நிமித்தம் जब ரட்சிக்கப்படுகிறான். अपने पापों को वो ग्रहण करता है, माफी मांगता है, तब वो विश्वास करता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம ஒவ்வொரு பேரும் அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் எத்தனை பேர் சொல்ல तो முடியும்? लोग कह सकते हैं हमने भी ऐसा ही उद्धार पाया है। சில சபையில வந்து போகிறவர் அநேகர் இருக்கிறார்கள். कुछ कलीसिया में लोग बस नाम के लिए आकर இந்த जाते हैं சபையில கூட இயேசு அப்படி பார்க்கும்போது अनेक பேர் ஒரு செத்த நிலைமையில ரட்சிப்பு இல்லாமல் காணப்பட்டார்கள். और उस कलीसिया में बहुत से लोग ऐसे मरे हुए परिस्थिति में थे। எபேசியர் 2:5 ஒரு காலத்துல நாம் கூட அக்கிரமத்தில் மரித்த கடந்தோம். एफेसियों 2 अध्याय के 5वें वचन में हम भी एक समय में अपराधों में मरे हुए थे। நம்முடைய பாவத்திலே நம்முடைய அக்கிரமங்களிலே மரித்தவர்களா இருந்த நம்மளை हमारे पापों में और अधर्म में हम जो मरे हुए थे, தேவன் கிறிஸ்து இயேசுவுடன் நம்மளை உயிர்ப்பித்தார். लेकिन परमेश्वर ने यीशु मसीह के साथ हमें जिलाया। கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கு நம்மளை ஜீவ ஆத்மாவை கர்த்தர் ஆக்கி இருக்கிறார். हमने उद्धार के द्वारा उस उद्धार को अनुग्रह के द्वारा उद्धार को पाया। ரட்சிக்கப்பட்டவன் செத்த நிலைமையில அவனுக்குள்ள ஜீவனை கர்த்தர் கொண்டு வருகிறார். और जो आज उद्धार पाया वो मरे हुआ नहीं, लेकिन परमेश्वर ने उनके अंदर जीवन को दिया है। ஆனால் இந்த சபையில ரட்சிப்பு இல்லாமல் செத்த நிலைமையில காணப்பட்டார்கள். लेकिन इस कलीसिया में लोग मरे हुए परिस्थिति में थे। இரண்டாவது, ஏன் அந்த சபை முழுவதும் ஒரு
ஒரு செத்த சபையாய் அவர் பார்க்கிறார். और दूसरी बात, यीशु मसीह ने उस कलीसिया को क्यों मरे हुए परिस्थिति में ஒரு देखा? காலத்துல சபை நல்ல விசுவாசத்துல வளர்ந்து கொண்டிருந்தது. क्योंकि एक जमाने में जो कलीसिया बड़े विश्वास में बढ़ रहा நல்ல था, ஆவிக்குரிய வாஞ்சையுடையவர்கள் இருந்தார்கள். आत्मिक चाहत के साथ वो जी रहे थे, ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார்கள். वो बपतिस्मा लेकर अपने जीवन को समर्पित किए थे. ஆனால் இந்த நேரத்துல இயேசு அந்த சபையை பார்க்கும்போது लेकिन इस समय में जब यीशु मसीह उस कलीसिया को देख रहे थे அவங்களுக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய தூரத்தை அவர் பார்க்கிறார். और परमेश्वर को और कलीसिया के बीच में एक இயேசு बड़ी மேல் दूरी को देखा, விசுவாசம் இல்லாமல் அவர் பார்க்கிறார். वो यीशु मसीह पर विश्वास नहीं कर रहे थे. மறுபடியும் விட்டு அந்த பாவத்துல வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். जो पाप को छोड़कर आए थे फिर उसी पाप में वो लगे, கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு துதிக்க முடியாத ஒரு நிலைமையை அவர் பார்க்கிறார். और आत्मा और सच्चाई से वे लोग परमेश्वर की आराधना नहीं कर पा रहे थे. வாயினால துதித்தவங்களுடைய இருதயம் மிகவும் தூரமா இருக்கிறத அவர் பார்க்கிறார். अपने मुंह से परमेश्वर की स्तुति करे थे, लेकिन अपना जो हृदय था उनका परमेश्वर से दूर था. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் ஒரு செத்த நிலைமையில காணப்படுகிறது. आज भी बहुत लोगों के जो आत्मिक जीवन ऐसे मरे ஒரு हुए காலத்துல परिस्थिति में, ஒவ்வொரு நாளும் இயேசுக்காக வாஞ்சையோடு இருக்கிறவர்கள், एक समय में आप परमेश्वर के लिए बड़े चाहत के साथ थे, ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு ஜெபிக்கிறவர்கள், बड़े चाहत के साथ आप प्रार्थना ஒவ்வொரு करते थे, விஷயத்தை ஜெபத்துல கொண்டு போகிறவர்கள். हर एक चीज को प्रार्थना में रखते இப்போ थे. ஜெபத்துக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய தூரம் இருக்கிறது. लेकिन अब आपके और प्रार्थना के बीच में एक दूरी आ गई, ஜெப வாழ்க்கை குறைந்து போனது. आपका प्रार्थना जीवन कम हो गया, கர்த்தருடைய சமூகம் முக்கியம் அல்ல. परमेश्वर की उपस्थिति को आप मुख्यता नहीं ஒவ்வொரு देखते, ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வாஞ்சையோட ஒரு பாரத்தோட அது கட்டடிக்காமல் வருவார்கள். और पहले हर इतवार को कैसे भी आ जाते थे. ஆனால் இப்ப சண்டே ஆராதனை ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் காணப்படுகிறது. लेकिन अब इतवार की आराधना बड़ी बात नहीं लगती. ஹalleluya. हालेलुया. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த செத்த நிலைமையில ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். और धीरे धीरे वो मरे हुए परिस्थिति में लोग ढकेल दिए जाते ஒரு हैं. சபையில் அப்படித்தான் ஒரு வாலிபர் காணிக்கைக்காக ஜெபிக்க சொன்னேன். और एक कलीसिया में जब जवान को मैंने प्रार्थना करने को कहा, ஜெபிக்கணும் சொன்னது அவனை வேற யாரோ ஜெபித்தார்கள். और उसने किसी और को प्रार्थना करने को ஆராதனை कहा, முடிஞ்சது அவனை பார்த்து கேட்ட, ஏன் நீ ஜெபிக்கல? आराधना के बाद जब पूछा तूने क्यों प्रार्थना नहीं किया, எத்தனையோ வருஷமா அவன் சபைக்கு வருகிறான். वो बहुत लंबे समय तक कलीसिया में आ रहा था. அவன் சொன்ன பதில், எனக்கு ஜெபிக்க வராது. उसने कहा मैं प्रार्थना करना नहीं जानता, கர்த்தரும் அவனுக்கு ஒரு தூரத்தை பார்க்கிறோம். और परमेश्वर की और उसमें एक बड़ी दूरी को मैंने எத்தனை देखा. பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. बहुत लोगों के जीवन आज भी ऐसा है, கர்த்தருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய தூரம், ஜெபம் இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் காணப்படுகிறது. उनकी और परमेश्वर के बीच में बड़ी दूरी, और प्रार्थना नहीं करते, पर वचन नहीं வேதத்தை पढ़ते, ஞாயிற்றுக்கிழமை தான் தேடி தொடச்சி கொண்டு வருவார்கள். केवल वो जो पवित्र शास्त्रों को केवल इतवार के दिन में लेकर आते हैं. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் அப்படி செத்த நிலைமையில நான் ஒரு நாளுமே வாழ மாட்டேன். कितने लोग कह सकते कि मैं कभी भी ऐसे मरे परिस्थिति में नहीं रहूंगा. ஹalleluya. हालेलुया. ஒரு விசுவாசி ஆறாவது ஃப்ளோர்ல இருக்கிறாங்க. एक विश्वासी जो छठे माले पर रहता है, அவங்களை கேட்டோம், ஏன் நான் போன வாரம் வரல? अब वो पूछा कि पिछले हफ्ते क्यों नहीं आया. சொல்லுங்க, லிஃப்ட் சரியா வேலை செய்யறதுனால நான் வர முடியல. उसने कहा कि बिल्डिंग का लिफ्ट नहीं चल रहा था, इसलिए मैं नहीं आ पाया. இதுதான் கர்த்தருக்கு இருக்கிற வாஞ்சை. और यही परमेश्वर के लिए उनका ஒரு चाह 6 है. மாடி கீழே இறங்கி வந்து ஆராதிக்க முடியவில்லை. वो 6 माले नीचे उतर कर वो परमेश्वर की आराधना नहीं कर पाते. கர்த்தருக்காக இருக்கிற வாஞ்சை குறைந்து போகிறது. परमेश्वर के लिए जो चाहत है वो धीरे धीरे कम சரி, होने ஒரு लगा. ஆராதனை தான் போனா போகுதுன்னு இருக்கிறவர்கள், और जो सोचते कि ये तो आराधना हम अगले हफ्ते चले जाएंगे, எத்தனை பேர் சொல்றீங்க, அப்படியே இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாஞ்சையோட लोग कहते हैं कि मैं हर दिन परमेश्वर के लिए जीऊंगा. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல लोग कह सकते हैं कि வருவேன். आत्मिक जीवन में मैं और भी परमेश्वर के लिए खड़ा रहूंगा. ஒரு நிமிஷம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். कुछ समय हम अपने आत्मिक जीवन को अफसोस कर देखें. ரட்சிக்கப்படும்போது எப்படி இருந்தது, எனக்கு எப்படி இருக்கிறது? जब आपने उद्धार पाया आपका आत्मिक जीवन कैसा था और आज कैसे है? போன வருஷம் எப்படி இருந்தது, எனக்கு எப்படி இருக்கிறது? पिछला वर्ष आपका आत्मिक जीवन कैसा था और आज कैसे है? கர்த்தருக்கும் நம்மளுக்கு ஒரு தூரம் காணப்படுகிறதா? क्या परमेश्वर और आप में एक दूरी है? பயப்பட போதெல்லாம் கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கு, அவர் கர்த்தரை பற்றிக் கொள்கிறோமா இல்லையா? और जब आप भय मानते, जो डर लगता है, तब क्या परमेश्वर की आप में बीच में एक दूरी है? உண்மையோட இருதயத்தின் ஆழத்தோட ஆராதிக்க முடிகிறதா இல்லையா? क्या आपके दिल की गहराई से आप परमेश्वर की आराधना कर पाते हैं? ஹalleluya. हालेलुया. ஆராதிக்கிற விதத்தை பார்த்து கூட ஒரு மனுஷன் செத்த நிலைமையில இருக்கணும் சொல்ல और முடியும். आप जिस प्रकार से आराधना करते हैं उससे देखकर भी कोई कह सकता है कि आप मरे हुए परिस्थिति में हो. 115வது சங்கீதத்துல பார்க்கிறோம், செத்தவன் கர்த்தரை துதிக்க முடியாது. और भजन संहिता 115 में कहते हैं कि जो मरे हुए हैं वो कभी परमेश्वर की स्तुति नहीं कर पाएगा. செத்து கிடக்கிறான், கர்த்தருக்கும் அவனுக்கு தூரம், கர்த்தர் யார் என்று தெரியாமல் இருக்கிறான். वो परमेश्वर कौन है नहीं जानता. கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் நினைக்காமல் இருக்கிறான். परमेश्वर के सारे भलाई को याद नहीं कर நன்றியுள்ள पाता. இருதயம் அவனுக்கு இல்லை. और धन्यवाद देने वाला एक दिल उसके पास ஆனால் नहीं. ரட்சிக்கப்பட்டவன் உயிருள்ளவன், அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஜீவனுக்காவது கூட அவன் நன்றி சொல்லுவான். लेकिन जिसने उद्धार पाया वो हर दिन उस उद्धार के लिए भी परमेश्वर को धन्यवाद दे सकता है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் ஆராதிக்கும் போது கர்த்தரை உண்மையோடு ஆவியோடு நான் அவரை लोग ஆராதிப்பேன். कह सकते हैं मैं परमेश्वर की आराधना आत्मा और सच्चाई से கை करूंगा. தட்டும் போது பாடும் போது எல்லாம் நம் ஆவிக்குரியவர்கள் என்று காண்பிக்கிறது. और जब हम गीत गाते ताली बजाते हमें दिखाने कि हम
आत्मा से भरे हुए लोग ஏனென்றால் हैं, நீங்க செய்யும்போது அது அவருக்காக செய்கிறீங்க. क्योंकि हम जब करते हैं हम परमेश्वर के लिए करते हैं। அது உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த தொடர்பு. वो आपका और परमेश्वर के बीच में जो संबंध है। ஹalleluya. हालेलुया। ஆனால் சபையை பார்க்கும்போது இயேசு சொல்கிறார் உங்களுக்கு மீன்ஸ் ஒரு செத்த நிலைமை செத்த சபை இருக்கிறீங்களே. लेकिन उस कलीसिया को देखकर यीशु मसीह कहते हैं कि तुम मरे हुए हैं। சில பேர் சபைக்கு வருகிற நோக்கம் வித்தியாசமா இருக்கிறது. कुछ लोग कलीसिया में आने का जो कारण है वो अलग रहता है। சிலர் அவங்களுடைய பிரச்சனைகள் மாற சபைக்கு வருகிறார்கள். कुछ लोग अपनी समस्या को बदलने के लिए कलीसिया में आते हैं। சிலர்கள் தேவை சந்திக்கப்படும் கடன் பாரங்கள் மாற சபைக்கு வருகிறார்கள். कुछ लोग अपने जो कर्ज की समस्या को बदलने के लिए अपनी कलीसिया में आते हैं। சில பேர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கறீங்கன்னு கேட்டா कुछ लोग अगर हम पूछे कि बपतिस्मा क्यों ले रहे हैं, கர்த்தர் என்னுடைய அந்த ஜெபத்தை கேட்பார் அந்த பதில் தருவார் என்று ஞானஸ்நானம் वो எடுக்கிறேன். कहते हैं कि परमेश्वर हमारी प्रार्थना को सुनेगा, उत्तर देगा, इसलिए हम அது बपतिस्मा அல்ல लेते हैं। ரட்சிப்பு, அது அல்ல விசுவாசம். और ये उद्धार है, ऐसा नहीं। உண்மையான விசுவாசம் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களுக்கு கர்த்தருக்காக நான் சாட்சியா இருப்பேன். और असली जो उद्धार है ये है कि चाहे जो भी हो जाए हम परमेश्वर के लिए खड़े रहेंगे। கர்த்தருக்காக வாஞ்சையோடு நான் அவருக்காக உண்மையாய் வாழுவேன். हर दिन परमेश्वर के लिए चाहत के साथ हम जिएंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் சொல்றாங்க என்ன வந்தாலும் கூட கர்த்தருக்காக நான் சாட்சியா வாழுவேன். लोग कह सकते चाहे जो कुछ भी आ जाए मैं परमेश्वर के लिए खड़ा रहूंगा। மரணமும் ஜீவன் எதுவுமே எங்களை பிரிக்க முடியாது. चाहे मृत्यु जीवन कुछ भी हमें परमेश्वर से अलग नहीं कर सकता। லூக்கா 15:24 வசனத்துல பார்க்கிறோம். लूका 15 अध्याय के 24 वचन में हम पढ़ते हैं। லூக்கா 15:24 வசனத்துல लूका 15 अध्याय के 24 वचन में தகப்பன் இளைய குமாரன் குறித்து சொல்லும்போது சொல்கிறார், और वो पिता अपने जो छोटे लड़के को देखकर कहता है, என் குமாரனாகிய இவனோ மரித்தான் என்று சொல்கிறார். वो कहता है कि मेरा जो बेटा वो मर गया था। அவன் மரித்து போனானா? क्या वो सच में मरा था? ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பார்க்கும்போது இல்ல ஆவிக்குரிய விதமாய் சொல்லும்போது இவன் ஒரு மரித்து கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். लेकिन आत्मिक रूप से उसका बेटा जो था मरा हुआ था। ஆனால் இப்ப மறுபடியும் வரும்போது சொல்றார் இப்போ அவன் திரும்ப அவன் உயிர்த்தான் என்று சொல்கிறார். उसका पिता अब कहता है वो अब मिल गया है। ஏன் மரித்தான்? वो क्यों मरा था? எப்படி போய் மரித்தான்? वो कहाँ जाकर मरा था? எனக்கு பிதா தகப்பனுடைய வீடு வேண்டாம் என்று முதலாவது தகப்பனை விட்டு தூரமாய் போய் அவன் மரிக்கிறான். तो सबसे पहले अपने पिता की जरूरत नहीं कर वो पिता से दूर चला गया था। தகப்பனும் அவனுக்கு ஒரு தூரம் காணப்படுகிறது. पिता और उसके बीच में एक बड़ी दूरी थी பிரிந்து கடந்து வாழ்கிறான். और पिता से अलग होकर वो जीने लगा। இரண்டாவது பிரிந்து வாழும்போது அவனோ பாவத்துல வேசித்தனத்துல எல்லா ஆசைகளை அவன் அழித்து और போட்டான். दूसरी बात जब पिता से दूर वो जीने लगा तब व्यभिचार और पाप में वो जीने लगा। அவனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு அவன் சமர்ப்பித்தான். उसके जीवन को उसने पाप के लिए दे दिया था। கர்த்தர் ஏசாயால இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், यशायाह में इस्राएलियों को परमेश्वर कहता है, உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள் எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை கொண்டு வந்தது. यशायाह में हम पढ़ते हैं कि परमेश्वर ने कहा कि तुम आपके पापों ने मुझे आपसे अलग कर दिया है ஜெபங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அது ஒரு தூரத்தை கொண்டு வந்தது. और पाप ने आपके और मेरे में एक दूरी लाई ताकि मैं तुम्हारे प्रार्थना को नहीं सुन पा அப்போ रहा। ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் கர்த்தருக்கு தூரமாய் போய் பாவத்திலே சுய இச்சத்திலே அவன் விருப்பத்தின்படி வாழ்வான் என்றான். और इसलिए अगर एक व्यक्ति उद्धार पाकर फिर पाप में जीने लगता है, அந்த தகப்பன் சொன்னது போல தான் தகப்பன் பிதா சொல்லுவார் இவன் மரித்தான் என்று சொல்லுவார். जैसे उस पिता ने कहा वैसे हमारा पिता भी कह सकता है कि ये तो मर चुका है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எத்தனையோ பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். आज भी बहुत लोग परमेश्वर को बिना जाने वो जी रहे हैं। ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறார்கள், हर दिन वो काम पर जाते हैं, சாப்பிடுகிறார்கள், வந்து தூங்குகிறார்கள். इन कलीसिया में आकर वो सोते ஆனால் हैं। ஜெபிக்க நேரம் இல்லை, கர்த்தரை நினைவு கூற ஒரு நேரம் அல்ல. लेकिन परमेश्वर की वो परमेश्वर வேதத்தை வாசிக்க முடியவில்லை. वो वचन नहीं पढ़ पाते। இது என்னத்தை காண்பிக்கிறது? ये क्या दर्शाता है? கர்த்தருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய தூரத்தை காண்பிக்கிறது. परमेश्वर को और उनके बीच में एक बड़ी दूरी को दिखाता है। மன விரும்பி பாவத்திலே வாழுகிறார்கள். वो पूरे मन से वो पाप में जीते हैं। ஆகையால் அந்த தகப்பன் பார்த்து என் குமாரனோ இவன் மரித்தான். और इसलिए पिता ने कहा मेरा पुत्र मर गया है। திரும்பி அவன் உடைந்த உள்ளத்தோடு மனம் திரும்பி அவன் வரும்போது, लेकिन फिर एक बार जब अपने मन फिराकर वो फिर बार आया, தகப்பன் தெளிந்த புத்தியோடு தகப்பனிடத்தில் அவன் வரும்போது, जब वो पिता के पास फिर लौट आया, அதே தகப்பன் பார்த்து சொல்கிறார் இவன் திரும்பவும் உயிர்தான் என்று சொல்கிறார். और वही पिता आप कहता है कि ये फिर जी गया है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை இந்த ஆராதனையில நீங்க அப்படி தூரமாய் காணப்பட முடியும். शायद इस आराधना में आप ऐसे दूर हो सकते ஜெபம் हैं, இல்லாமல் வேதவாசியம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். बिना प्रार्थना के विश्वास के और वचन पढ़ने के बिना आप रह सकते हो। ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட தூரமா இருக்கலாம். बपतिस्मा लेने के बाद भी आप शायद परमेश्वर से दूर ஆனால் हैं, இந்த ஆராதனையில நீங்க திரும்பி வருவீர்கள் என்றால், लेकिन इस रात में अगर परमेश्वर के आप निकट आते हो, திரும்பி உண்மையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், अगर मन फिराकर आप परमेश्वर के पास आते हैं, அவன் ஒரு உடைந்த உள்ளத்தோடு அவன் வந்தான். और ये जो जैसे वो लड़का मन फिराकर आया था நான் உமக்கும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து நான் உடைந்து கண்ணீர் விட்டு அவன் வருகிறான். और रोते हुए पिता के पास आया कि मैं तुझसे दूर चला गया था, मैं पाप में डूब गया था। கர்த்தர் உங்களுக்கு கூட மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். आज परमेश्वर आपको भी फिर एक बार जिलाना चाहता है। ஹalleluya. हालेलुया। 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். और प्रकाशित वाक्य 3 अध्याय के 2 वचन में, அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? और उसके लिए आपको क्या करना உன் है? நிலைமைகள் மாற வேண்டும் என்றால், अगर तेरी परिस्थिति को बदलना है விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து. तुम जागृत रहो और वस्त्रों को जो बाकी रह
गई उसे तुम दृढ़ करो। நீ விழித்துக் கொள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் இதுவரை அந்த சபை எப்படி இருக்கிறது, जागृत रहो मतलब उस कलीसिया अब तक कैसे था। எப்படி சபையில சில பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி அந்த சபை எப்பொழுதுமே தூங்கி கொண்டிருக்கிறது போல और இருக்கிறது. जैसे कलीसिया में आजकल लोग सोते हैं वैसे उन दिनों में भी लोग सो रहे थे। அந்த சபை தூக்கத்துல இருக்கிறது போல இயேசு சொன்னார், நீ இப்ப என்ன செய்ய, விழித்துக் கொள்ளு. और वो कलीसिया नींद में थी इसलिए परमेश्वर ने कहा, यीशु मसीह ने कहा कि तू जागृत रहे। தூக்கத்துல இந்த you wake up he says. वो कहता है कि तू अपनी नींद से उठ जा। ஹalleluya. हालेलुया। ஒரே நாள்ல அவங்க மரித்து போகவில்லை, एक दिन में ही वो नहीं मरे थे। ஒரே நாள்ல ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன நிலைமைக்கு தள்ளப்படவில்லை. वो एक ही दिन में आत्मिक जीवन में वो मरे नहीं थे, கொஞ்சம் கொஞ்சமாய் போய் அது கடைசியில செத்த நிலைமை தள்ளப்பட்டது. लेकिन धीरे धीरे वो अब मरे हुए परिस्थिति में वो ढकेल दिए गए। ஆகையால் இயேசு சொல்றார், நீ தூக்கத்துல இருந்து விழித்துக் கொள்ளு. और इसलिए यीशु मसीह कहता है तुम नींद में से उठ जाओ। இது பிசாசின் நம்முடைய வாழ்க்கையில தந்திரமாய் இருக்கிறது. और ये शैतान का एक जो चाल हमारे जीवन में है। அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, प्रेरितों के काम 8वां अध्याय के 20 में, அப்போஸ்தலர் நடபடிகள் 29வது வசனத்துல प्रेरितों के काम 20वां अध्याय के 9वें वचन में, ஐத்திகு என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். और वहां पर वो जवान लड़का युवती के इसके बारे में पढ़ते हैं। எல்லாரும் இருக்கிற இடம் வேற, இவன் தனியாக வேற இடத்துல அவன் போகிறான். और सभी लोग एक जगह पर बैठे थे लेकिन ये कहीं और जाकर बैठा। எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள், இவன் அந்த ஜன்னல்ல அவன் தெரிந்து கொள்கிறான். सभी लोग घर के अंदर बैठे थे लेकिन ये खिड़की पर बैठा था। ஜன்னலில் உட்கார்ந்து இருக்கிற அவனோ वो जो खिड़की पर बैठा था என்ன கவனித்திருப்பான், उसने क्या देखा होगा, கொஞ்சம் உள்ள பார்க்கணும், உள்ள பவுல பார்க்கணும், பவுல பார்க்கிறான். और थोड़ा समय शायद पौलुस को देखा होगा। வெளியே பூனை நாய் போன அதை பார்க்கிறான். बाहर अगर कोई कुत्ता बिल्ली जा रहा उसे देखा வெளியே होगा। உலகத்தை பார்க்கிறான். बाहर के संसार को देख रहा था। கொஞ்சம் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, கொஞ்சம் உலக வாழ்க்கை இருக்கிறது. और थोड़ा वो आत्मिक जीवन था, थोड़ा बाहर का संसार का जीवन था। பிசாசு அவனுக்காக ஒரு இடத்தை அவன் வைத்தான். और शैतान ने उसके लिए एक जगह को तैयार किया அப்படியே था। நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை அவன் திணிக்க और பார்க்கிறான். हमारे जीवन में भी सब कुछ जब अच्छे से चल रहा हो, आत्मिक जीवन में हम स्थिर रहते, तब जो शैतान है संसार की चीजों को दिखाता है। மற்ற எல்லாரும் எங்க இருந்தார்கள், और उस समय में बाकी लोग कहां पर थे। பவுல் வாஞ்சியோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கும்போது முழு அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே உள்ள இருக்கிறார்கள். और पौलुस जब वहां पर प्रचार कर रहा था सारे लोग वहां पर बैठकर उसे सुन रहे थे। கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். वो सारे लोग पौलुस को सुन रहे அந்த थे, இவனோ ஜன்னலிலே உட்கார்ந்து கொண்டான். लेकिन यूतिकुस नाम का जवान लड़का उस खिड़की पर बैठा था। அவன் முதலாவது இடம் வித்தியாசமா இருக்கிறது. सबसे पहले उसका जो जगह अलग था, தவறான இடத்துல அவன் உட்காருகிறான். वो गलत जगह पर बैठा हुआ था। இரண்டாவது இப்ப அந்த வார்த்தை அவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தைகளை காணப்படுகிறது. और दूसरा जो वचन अब उसके जीवन में कोई काम का नहीं था। எந்த பிரசங்கம், எந்த அந்த வார்த்தைகள் மற்ற ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கொண்டு வருகிறதோ, और जो वचनों के द्वारा दूसरे जो वहां पर बैठे थे वो अपने आत्मिक जीवन में उन्नति पा रहे வாழ்க்கையை थे, கட்டி பலப்படுத்துகிறதோ, दूसरों के जीवन को जिस वचनों से जिलाया जा रहा था। யோசித்து பாருங்க, பவுல் அடுத்த நாள் அந்த த்ரோஸ் பட்டணத்தை விட்டு போக அவர் தீர்மானிக்கிறார். आज उसको देखिए अगले दिन उस थ्रोस जो द्वीप को छोड़कर पौलुस जाने वाला था, ஆகையால் இன்னும் அதிகமாய் நெடுநேரம் பிரசங்கிக்கிறார். और इसलिए वो और लंबे प्रचार कर रहा ஒரே था। வாஞ்சை, எப்படியாவது நான் போகும்போது மறுபடியும் வருவேனா தெரியாது, இவங்களுக்குள்ள நல்ல விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். उसका एक ही चाहत था कि मैं जाकर मैं लौटूं या पता नहीं, लेकिन इनके जीवन में मैं विश्वास को बढ़ाना चाहता நல்ல हूँ। ஸ்திரப்படுத்தி நான் பலப்படுத்தி போக इन வேண்டும். लोगों को मैं स्थिर करना चाहता हूँ। அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை சத்தியத்தை போதிக்கும்போது இவனோ அவனுக்கு அந்த சத்தியம் அவனுடைய காதுக்கு போக மாட்டேங்கிறது. लेकिन जब पौलुस वहां पर प्रचार कर रहा था, ये जो जवान लड़का उसे सुन नहीं रहा था। சத்தியம் முக்கியத்துவம் அல்ல, उसके लिए वचन मुख्य नहीं அந்த था। இடத்துல அவன் மிகவும் தூக்கமாய் இருந்தான். लेकिन वहां पर हम पढ़ते कि वो गहरी नींद में झुक रहा கொஞ்சம் था। கொஞ்சமாய் தூங்குற அனுபவத்தில் அவன் தள்ளப்பட்டான். धीरे धीरे वो नींद में अनुभव में गुजर அந்த रहा था। தூக்கத்துல இப்ப சாய ஆரம்பிக்கிறான். अब नींद में वो झुकने लगा था, கடைசியில் அந்த தூக்கம் எப்படி மாறி போகிறது, और अंत में वो नींद के कारण क्या हुआ, அவன் கீழே விழுந்து மரித்தவனை அவன் எடுக்கப்பட்டான். और नींद के जो कैसे नीचे गिरा और वहीं पे मर गया। இதுதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல அப்படி போட்டுற மாட்டான். और ऐसा ही जो शैतान हमारे जीवन में एक ही दिन में हमें नहीं கொஞ்சம் गिरा था, உலகத்தை கொண்டு வருவான். और धीरे धीरे वो संसार को हमारे जीवन में लेकर आता உலக है। நட்புகள் நண்பர்களை கொண்டு வருவான். संसार के मित्रों को, कुछ रिश्तेदारों को உலக लेकर आता है। ஆசைகளை உலக பழக்கத்துகளை கொண்டு வருவான். संसार के कुछ आदतों को लेकर आएगा। அந்த நேரம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுக்க மாதிரி அவன் जो மாற்றுவான். समय हमें परमेश्वर के लिए देना, उस समय वो संसार में हमें देने के लिए பின்ன करेगा। கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யாது. और उसके बाद परमेश्वर का वचन क्रिया नहीं करता। கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு வாஞ்சை இருக்காது. परमेश्वर के वचनों पर चाहत नहीं होता। ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி கடைசியாக ஒன்றுமில்லாமல் செத்த நிலைமையில ஜனங்கள் और आत्मिक जीवन में और पीछे हट जाते हैं और अंत में एक मरे हुए परिस्थिति में चले जाते हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு அப்படி ஒரு அனுபவத்துல இருப்பீங்க என்றால் अगर आज आपका ऐसा अनुभव है तो இன்னைக்கு சொல்லுங்க, என்ன நீ மேலே கொண்டு வாங்க. आप परमेश्वर से कहे, परमेश्वर मुझे ऊपर की ओर ले आइए। ஆனால் எவ்வளவு நல்ல விஷயம் அந்த சபையை பார்க்கிறோம். लेकिन उस कलीसिया के बारे में एक बात को हम देखते हैं। அந்த வசனத்துல பார்க்கிறோம், நீ சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை என்ன செய்ய வேண்டும்,
उन वस्तुओं को जो बाकी रह गए उसे क्या करना है? நீ ஸ்திரப்படுத்து. तो उन्हें दृढ़ कर। அப்போ இப்போ கூட அந்த சபைக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்கிறது. और अभी भी उस कलीसिया के लिए एक आशा थी। முதலாவது வசனத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். पहला वचन में हमने देखा कि उस कलीसिया के लिए कोई भी आशा नहीं बचा முதலாவது था। வசனத்துல இயேசு அந்த சபை எப்படி சொல்கிறார்? क्योंकि उस वचन में यीशु मसीह ने उस कलीसिया के बारे में क्या कहा? செத்தவனே இருக்கிற कि तू तो अब मर गया है ஒரு அசைவில்லாத ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு சரீரத்தை போல இருக்கிற और अब तेरे में कोई जीवन नहीं, तू मरा हुआ है। ஆனால் இப்போ இரண்டாவது வசனம் சொல்கிறார் சில காரியங்களோ சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறது. लेकिन वो दूसरे वचन में कहता है कुछ ऐसे वस्तुएं जो चीजें हैं जो बाकी रह गई जो मिटने को थी, அதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்திரப்படுத்த வேண்டும். तुझे उन वस्तुओं को उन चीजों को दृढ़ करना है। சாகத போகிறது கொஞ்ச நாள் நீ விட்டுட்டானா அது செத்து போக போகிறது. अगर थोड़े दिन के लिए छोड़ दे वो मरने पर ये मरने वाला है। சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை இன்னைக்கு நீ ஸ்திரப்படுத்த வேண்டும். लेकिन जो मरने पर है उन चीजों को तुझे स्थिर करना है। ஒருத்தர் அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது ஹார்ட் நெஞ்சு வலி ரொம்ப அதிகமா வலிது அப்படியே அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தார்கள். एक मनुष्य जब बस स्टॉप में खड़ा था उसका हार्ट में चेस्ट पेन होने और वहीं पर वो गिर पड़ा। இல்ல சீக்கிரம் ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் கூடி சொன்னா தொட்டு பார்த்தாங்க மரித்து போனான்னு சொன்னாங்க. और उसके बाद जो लोग आकर कहे कि ये तो मर चुका है। ஆனால் ஒருத்தன் அதுல அந்த நெஞ்சு அமுக்கி ஒரு சிபிஆர் போல கொடுத்தான். लेकिन वहां पर एक व्यक्ति उसके छाती को दबाकर सीपीआर देने लगा சுவாசத்தை கொஞ்சம் ஊதினான் और थोड़ा जो सांस को फूंकने लगा। கொஞ்சம் கொஞ்சமே அப்படியே அந்த ஹார்ட்ல பம்பிங் ஆரம்பித்தது. उसके बाद उस मनुष्य के हृदय में पंपिंग शुरू होने लगा। ஜனங்கள் எல்லாரும் ஆம்புலன்ஸ் கூட்டி அவனை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனாரு. वहां पर सारे लोग उसे एम्बुलेंस में बिठाकर घर ले गए। ஹாஸ்பிடல்ல கொண்டு போன அந்த டாக்டர் சொன்னாரு, वहां पर जब हॉस्पिटल में ले गए तो डॉक्टर ने कहा அந்த சரியான நேரத்துல நீங்க அந்த சிபிஆர் கொடுத்தனால அந்த நெஞ்சு அமுக்கி விட்டதனால डॉक्टर ने कहा कि सही समय पर तुमने सीपीआर दिया इसलिए இப்போ சாகிறதுக்கு அந்த சரீரமோ இப்போ என்ன செய்கிறது அவன் உயிர் வாழுகிறான். ये जो शरीर मरने पर था अब ये जीने लगा है। ஹalleluya हालेलुया। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை அந்த நிலைமையில இருக்கும் என்றால் और आज हमारा आत्मिक जीवन अगर ऐसे परिस्थिति में है तो சாகிறதுக்கு ஏதுவா இருக்கும் என்றால் जो मरने पर है கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर उसे आज फिर एक बार दृढ़ करने को कहता है। हालेलुया। மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து நிலைநிறுத்த விரும்புகிறார். परमेश्वर आपको स्थिर और दृढ़ करना चाहता है। ஒருவேளை கர்த்தருக்கு அந்த சுவிசேஷ வாஞ்சைகள் உடைந்து போயிருக்கலாம். यदि आपको परमेश्वर के लिए जो सुसमाचार प्रचार करते हैं उसका जो चाहत कम हो गया, பாரம் செத்து போயிருக்கலாம், आत्मा के जो बोझ है वो कम हो गया இல்ல है, ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், आपका प्रार्थना जीवन शायद मरे हुए परिस्थिति, வைத்திருக்கிற அந்த வைராக்கம் செத்து போயிருக்கலாம். परमेश्वर के बड़े जो चाहत था वो अब कम होने लगा நீங்க है। நினைக்கலாம் இனி நான் யாருக்குமே பிரயோஜனமில்லாத இருக்க போகிறேன். आप सोच रहे होंगे कि इसके बाद मैं किसके लिए उपयोगी रहूं, ஆனால் கர்த்தர் உங்களை மறுபடியும் உங்களை ஸ்திரப்படுத்தும் போது परमेश्वर फिर एक बार आपको स्थिर करना நீங்க चाहता है। अनेक பேருக்கு ஆயிரம் லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்ற और भी போகிறார். हजारों के लिए लाखों के लिए परमेश्वर आपको इस्तेमाल करना चाहता है। हालेलुया। கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ताली बजाकर हम परमेश्वर को धन्यवाद दें। சாவுக்கு ஏதுவான காரியங்கள் आपके जीवन में जो मरने पर है ஸ்திரப்படுத்தி அனுப்ப போகிறார். परमेश्वर उसे दृढ़ करेगा, கர்த்தர் உறுதிப்படுத்தி அனுப்ப போகிறார். परमेश्वर उसे स्थिर करेगा। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। ஸ்திரப்படுத்துகிறவர் உமக்கு நன்றி. तो स्थिर कर रहा है इसलिए धन्यवाद, பலப்படுத்துகிறவர் உமக்கு நன்றி. बल देने वाला इसलिए धन्यवाद। அதற்கு கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை. लेकिन उसके लिए परमेश्वर की मदद की जरूरत है। வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது வசனத்துல பார்க்கிறோம். प्रकाशित वाक्य तीसरा अध्याय के तीसरे वचन में அவர் சொல்றார் மூன்று காரியத்தை நீ செய்ய வேண்டும். उस वचन में 3 बातों को कहने को करता है। ஏற்கனவே கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நீ இப்ப நினைவு கூறு. वो कहता है कि जो कुछ तूने सुना है, जो शिक्षा को प्राप्त किया उसे तू याद कर। நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கொஞ்சம் யோசித்து நினைத்து பாரு. तूने जो उद्धार को पाया उस आत्मिक जीवन के बारे में तू सोच कर देख। மேலான அனுபவங்களை மேலான ரட்சிப்பு அவருடைய கல்வாரி அன்பை நீ அறிந்து கொள்ள. परमेश्वर के जो कलवरी प्रेम को याद कर देखे। நீ அந்த கேட்ட வார்த்தைகளை கவனி அதை நினைத்து கொள்ள. तूने जिन वचनों को सुना है उसे तू याद कर। ஹalleluya हालेलुया। இவர்கள் அந்த வார்த்தைகளை மறந்து போனார்கள். क्योंकि वे लोग परमेश्वर के वचनों को भूल चुके थे, நன்மைகளை மறந்து போனார்கள். परमेश्वर की वे भलाई को वे भूल गए थे, கல்வாரி அன்பை அவர்கள் மறந்து போனார்கள். परमेश्वर के कलवरी प्रेम को वो भूल गए थे, அந்த கிரியத்தை மறந்து போனார்கள். जो उद्धार दिया परमेश्वर ने उन कामों को भूल गए थे। சுயத்திலே பாவத்திலே உலகத்திலே வாழும்போது वो जब खुद से जी रहे थे, संसार के जीवन जी रहे थे, இயேசு சொன்னார் நீங்களோ நினைத்து கொள்ளுங்கள். यीशु मसीह ने कहा कि तुम तुम्हारे पुराने जीवन को याद करें। இரண்டாவது நினைக்கிறது மாத்திரமில்லை அதை கைக்கொள்ள வேண்டும். और यीशु मसीह ने कहा कि तुम्हें उसमें बड़ा भी रहना இதை है। மறந்துட்டேன் இப்படி வாழாமல் இருக்கிறேன் இனி நான் வாழுவேன் என்று கைக்கொள்ள வேண்டும். और आप ऐसे जी गए लेकिन आगे आपको जीना ऐसा नहीं, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். आपको परमेश्वर के वचन के अनुसार जीना மூன்றாவது है। நீ மனம் திரும்ப வேண்டும். और तीसरी बात आपको मन फिराना है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு மனுஷன் மறுபடியும் அவன் ஆவிக்கிறவர்களை மேலே வர வேண்டும் என்றார். यदि एक व्यक्ति फिर एक बार आत्मिक जीवन में ऊपर आना चाहता है நினைவு கூர்ந்து கை கொண்டு அவனோ மனம் திரும்ப வேண்டும். और वो अपने मन फिरा कर अपने परमेश्वर के वचन पर याद करते हुए मन फिराना है। அப்படி நீ ஒருவேளை மனம் திரும்ப இருப்பாய் என்றால் यदि तू मन ना फिराए நீ तो விழித்திரு
இராவிட்டால் என்றால் यदि तू जागृत ना रहेगा அவர் சொல்கிறார் நான் உனக்கு விரோதமாய் ஒரு திருடனை போல வருவேன். तो यीशु मसीह कहता है कि मैं चोर के समान आऊंगा. ஹல்லேலூயா. हालेलुया. திருடன் எப்போ வருவான்? वो चोर कब आता है? நம்முடைய வீட்ல திருடன் ஒரு நாளும் சொல்லிட்டு வர மாட்டான். हमारे घर में चोर कभी भी कह कर नहीं आता. ஒரு கடிதத்தை லெட்டர் போட்டு வந்தா நம்ம எப்படி இருப்போம்? अगर एक लेटर भेजकर वो चोर आएगा तो हम क्या करेंगे? ஒருவேளை நாளைக்கு இந்த நேரத்துல பகல் நேரத்துல நான் வருவேன்னு ஒரு கடிதம் அங்க டோர்ல இருக்குன்னா अगर आपके दरवाजे में एक पत्र आता है कि मैं कल के समय में आऊंगा, அந்த திருடனை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருப்போம். तो हम उस चोर का सामना करने के लिए तैयारी के साथ रहेंगे. காலையில இருந்து ஒரு கம்பு எடுத்து ஆயத்தமா இருப்போம். हम शायद एक लकड़ी को लेकर खड़े रह सकते हैं. ஆனால் கர்த்தர் சொல்றான் திருடனை போல நான் சொல்லாமல நேரத்துல வர लेकिन போகிறேன். यीशु मसीह कहते हैं कि चोर के समान मैं कभी भी आ सकता हूं. சரி திருடனை விடுங்க. இயேசு நேரத்தை கொடுத்து நான் நாளைக்கு இல்ல 15ஆம் தேதிக்கு வருவேன் என்று சொன்னான். और अगर यीशु मसीह खुद एक समय को देते कि मैं 15 अगस्त को आने वाला இந்த हूं, 15 ஆகஸ்ட்க்கு நான் வருவேன் என்று சொன்னான். अगर यीशु मसीह कहते कि मैं 15 अगस्त को आने वाला हूं, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? तो हमारा जीवन कैसे होगा? எல்லாருமே 14ஆம் தேதி லீவ் எடுத்துருவாங்க. सभी लोग 14 तारीख को लीव ले लेंगे உபவாச கூட்ட வைத்து உபவாசித்து ஜெபிப்பாங்க. और उपवास प्रार्थना सभा कर उपवास कर प्रार्थना करेंगे உபவாசித்த பின்பு முழு இரவு ஜெபத்துல இருப்பாங்க. और उसके बाद पूरी रात वो प्रार्थना करेंगे. என்றால் எப்படியாவது நாளைக்கு வரப்போகிற ஆயத்தமா இருக்கணும், விடப்படக்கூடாது. क्योंकि यीशु मसीह कल के दिन आने वाले में कभी छोड़ा नहीं जाऊं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் விரும்புவதல்ல. लेकिन आज परमेश्वर ऐसे तैयारी को नहीं चाहता. ஒரு நாள் ஆயத்தம் அல்ல, एक दिन की तैयारी नहीं. ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில लेकिन எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन में हर दिन हमें तैयार देखना चाहता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த நேரம் யாருக்குமே தெரியாது. क्योंकि वो समय कोई नहीं जानता. இன்னைக்கு நல்லா இருந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்துட்டு நாளைக்கு இல்லாமல் இருக்கிறது, சாட்சி இல்லாமல் இருக்கிறது அப்படியே அல்ல. और आज आपका आत्मिक जीवन अच्छा और आने वाले दिनों में अच्छा नहीं है, ऐसा அவருடைய नहीं. வருகை எந்த நாள் இருந்தாலும் கூட அந்த நாளிலே நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். उसका आगमन चाहे जो भी दिन में हो उसके लिए हमें तैयार रहना ஒருவேளை है. மரணம் இன்னைக்கு சந்தித்தாலும் கூட இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். आज शायद हम मृत्यु का सामना करें, आज हमें तैयार रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. 3வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். तीसरा अध्याय के 4th वचन में पढ़ते हैं, செத்த சபைன்னு இயேசுவே சாட்சி சொன்னாலும் கூட और यीशु मसीह ने खुद गवाही दी कि वो मरा हुआ कलीसिया फिर भी. அப்படிப்பட்ட செத்த சபையில சில பேர் ஒரு சில எப்படி இருந்தார்கள் என்றால் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் இருந்தார்கள். और उस कलीसिया में भी कुछ लोग ऐसे थे जिन्होंने अपने वस्त्र को अशुद्ध नहीं யோசித்து किया. பார்க்க ஆச்சரியமா இருக்கிறது. और सोचकर देखिए इस बात को, எப்படி ஒரு சபை செத்து இருந்தாலும் கூட எல்லா ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது கூட ஒரு கூட்ட ஜனம் எப்படி விசுவாசத்தோடு वो இருக்கிறார்கள்? कलीसिया मरा हुआ था लेकिन उसमें कुछ लोग कैसे अपने वस्त्र को अशुद्ध नहीं किए. என்ன ரகசியம் எப்படி இருந்திருப்பாங்க? उनका क्या रहस्य था? அவங்க மற்றவர்களை கவனிக்கிறவர்களே அல்ல. क्योंकि वे लोग दूसरे लोगों को नहीं देख रहे थे. இவன் சபைக்கு வாரானே, இவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான் அதை கவனிக்கவில்லை. वे लोग इस बात को नहीं देख रहे थे दूसरे जो विश्वासी है वो किस प्रकार का जीवन जी रहे हैं. வெளியே போய் பாவத்துல வாழ்ந்தாலும் கூட இங்க கைத்தட்டி ஆராதிக்கிறேன் அப்படி வாழ நானும் அப்படி வாழலாம் அப்படி அல்ல. और ये तो बाहर जाके पाप में जी रहा है, यहाँ पर आकर कलीसिया में आकर आराधना करता है, हमें भी ऐसा जीना வெளியே नहीं. சாட்சி இல்லாமல் கெட்ட வார்த்தை பட்டு இவன் இங்க வந்து இப்படி ஆரம்பி நானும் அப்படி இருக்கலாம் அப்படி அல்ல. ये तो बाहर जाकर गाली देता है लेकिन कलीसिया में आकर आराधना करता है. அவருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்தின்படி அவர்கள் வைத்து அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். लेकिन इन लोगों ने उन सारे लोगों को नहीं देखते हुए अपने जीवन को परमेश्वर के लिए स्थिर किया था. ஹல்லேலூயா. हालेलुया. சபை செத்த சபை இருந்தாலும் கூட वो कलीसिया तो मरा हुआ था लेकिन ஜனங்களுடைய फिर भी விசுவாசம் ஜனங்களுடைய நடக்கை வித்தியாசமா இருந்தாலும் கூட लोगों का जो चाल चलन अलग था तो भी அவங்களுடைய கட்டாயம் அந்த சபையில் இருக்கின்ற நிலைமையினால அவர்களான தீர்மானித்த நாங்களோ கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க போகிறோம். लेकिन ये जो कुछ लोग थे वो परमेश्वर के वचन के अनुसार जी रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை மற்ற சபைகள் தூரமா இருந்திருக்கலாம், और शायद दूसरे जो कलीसिया और कहीं दूर हो सकता ஒருவேளை था, போக முடியாத நிலைமையில இருக்கலாம். वे शायद दूसरे कलीसिया में नहीं जा पाते थे. இருக்கிற இடத்துல அவர்கள் அவங்களுடைய சாட்சி அவர்கள் காத்து கொண்டார்கள். लेकिन उसी कलीसिया में रहकर वो अपनी गवाही को बचाए रखे थे. இரண்டாவது பார்க்கணும் அவங்களுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? और दूसरी बात उनका वस्त्र कैसा था? அசுசிப்படவில்லை. वो अशुद्ध नहीं था. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? इसका मतलब उनका जीवन कैसा था? பரிசுத்தமாய் கவனத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். वो अपने जीवन में पवित्रता के साथ जी रहे थे. ஒரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு போவோம் என்றால் இந்த தெருவில் எப்படி நடப்போம்? अगर व्हाइट शर्ट व्हाइट पैंट पहन कर जाए तो क्या हम कैसे चलेंगे? அதிக கவனம் அந்த நாளே தான் கவனமாய் நடப்போம். और बड़े सावधानी के साथ हम चलेंगे. தூரமாய் போகிற வண்டியில கூட கவனமாய் அது தெரிச்சர் கூட அந்த தூரமாய் நம்ம अगर कोई गाड़ी दूरी से जा रही तो भी हम बड़े सावधानी के साथ चलेंगे. அதே ஒரு black पैंट போட்டு போனா अगर ब्लैक पैंट पहन कर जाए तो அவ்வளவு கவனம் இருக்காது. हम उतने सावधानी से नहीं जाएंगे கரை தெரியாது என்று அப்படி நாம் போவோம். क्योंकि उसमें वो दाग नहीं दिखेगा इसलिए हम आराम से चलते हैं. அவங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் வாழ்ந்தார்கள் என்றால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? तो ये जो लोग अपने वस्त्र को ना अशुद्ध करते हुए जी रहे थे, இது கவனமா இது கர்த்தருக்கு விரும்பாத கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று மிகவும் கவனித்து வாழ்ந்து கொண்டார்கள். बड़े सावधानी के साथ जी रहे थे कि हमें पाप में नहीं पड़ना क्योंकि परमेश्वर इस बात को नहीं चाहता. கர்த்தருக்கு கோபம் கொண்டு வருகிறது, கர்த்தருக்கு எரிச்சல் கொண்டு வருகிறது, கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் என்று அவங்க கவனித்து போனார்கள். पाप जो है परमेश्वर नफरत करने वाला एक बात और परमेश्वर के विरोध में होता
होता है, इसलिए वो नहीं करते थे। ஹalleluya हालेलुया। அந்த சில பேர் அந்த சபையில செத்த சபையில அப்படி இருக்க முடியும் என்றால் अगर उस मरे हुए कलीसिया में ऐसे कुछ लोग थे तो எத்தனை ஆவிக்குரிய சபையில நான் கர்த்தருக்காக சர்ச்சே நான் तो இருப்பேன் कह सकते हैं कि इस आत्मिक कलीसिया में परमेश्वर के लिए गवाही அந்த சில करके खड़ा பேரை रहूंगा। போல நாம் ஒவ்வொரு பேரும் மாற்றுகிறவரே நமக்கு நன்றி और ऐसा तो हम हर एक को जो बदल रहे हैं धन्यवाद। கரங்களை தட்டி நாம் சொல்லுவோமா ताली बजाकर हम कहें எங்களை அந்த சில பேரை போல மாற்றுகிறவரே நமக்கு நன்றி हमें उन थोड़े कुछ लोगों के समान बदल रहे हैं धन्यवाद। பரிசுத்தமாய் வாழ்கிற கூட்டமாய் और तेरे लिए पवित्रता के साथ जीने के சாட்சியை लिए, வாழ்கிற கூட்டம் तेरे लिए गवाही के साथ जीने के लिए, வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத ஒரு கூட்டம் हमारे वस्त्र को ना अशुद्ध करते हुए எலிம் சபையை நிறுத்துகிறவரே நமக்கு நன்றி सलीम कलीसिया को तो खड़ा करे से धन्यवाद। थैंक यू praise the Lord धन्यवाद प्रभु। மூன்றாவது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம் और तीसरे अध्याय के 5वें वचन में पढ़ते हैं, ஜெயன் கொள்கிற எவனோ அவனுடைய பேரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கு போட जो जय மாட்டேன் पाता है उनके नामों को मैं जीवन की पुस्तक से नहीं அவர் निकालूंगा। சொல்கிறார் நீ விழித்திருந்து மறுபடியும் நீ மனம் திரும்பி ஜெயம் கொள்ள வேண்டும் और परमेश्वर यीशु मसीह कहता है कि तुझे फिर मन फिराकर फिर एक बार जय पाना நம்முடைய है। ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கை हमारे आत्मिक जीवन जय पाने वाला एक जीवन है। உலகத்தை ஜெயிக்க வேண்டும் इस संसार पर हमें जय पाना है, பாவத்தை ஜெயிக்க வேண்டும் पाप पर जय पाना है, மரணத்தை ஜெயிக்க मृत्यु வேண்டும் पर जय पाना है, பிசாசு கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகளை அதன் மேற்கொள்ள வேண்டும் शैतान जो समस्या को लाता है उस पर हमें जय पाना है। சில பேர் பலவீனத்தை மேற்கொள்ள முடியவில்லை कुछ लोग अपने कमजोरी पर जय नहीं पाते। சின்ன பிரச்சனைகள் சின்ன வியாதி பலவீனம் வந்தால் அதுல சோர்ந்து போய் ஏன் என்ன ரசித்து இதற்காக வந்து அப்படி அநேக சந்தேகம் அநேக விரோதமாய் अगर பேசுகிறார்கள் शरीर में कमजोरी आती तो कहने लगते कि परमेश्वर हमें क्यों उद्धार में लाया। ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயம் கொள்கிற வாழ்க்கையா लेकिन இருக்கிறது हमारे आत्मिक जीवन जो है जय पाने वाला एक जीवन है। ஹalleluya हालेलुया। எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் हर बात पर हमें जय पाना है। விசேஷமாய் பாவத்துல ஜெயம் கொள்கிற எவன் இந்த நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை செத்த நிலைமையில யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறார்களோ और ऐसे मरे हुए परिस्थिति में जो जय पाता है, அந்த சபையை பார்த்து சொல்கிற ஜெயம் கொள்கிற எவனோ அவனுடைய பேரை நான் கிறுக்கை போட उस कलीसिया को यीशु मसीह कहता है जो ऐसे जय पाकर जीता है उनके नामों को मैं जीवन की पुस्तक से नहीं மாட்டேன் काटूंगा। அதோட அர்த்தம் என்ன उसका क्या अर्थ है? ஜெயம் கொள்ளாதவர்களுடைய என்ன நிலைமை जो जय नहीं पाता उनका क्या हाल होगा? ஒருவேளை ஒரு மனுஷன் ஜெயம் கொள்ள முடியலன்னா அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் अगर कोई व्यक्ति जय नहीं पाता तो उसका अंत कैसा होगा? பரலோகம் வர முடியுமா முடியாதா क्या वो स्वर्ग आ पाएगा या नहीं? எத்தனை பேர் சொல்றீங்க முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க कितने लोग नहीं आ पाएगा कहते हैं, முடியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க कितने लोग आ सकते हैं कहते हैं। இந்த சபையில தான் யாருமே எதுக்குமே கை தூக்க மாட்டீங்க और यहाँ पर कोई किसके लिए भी हाथ नहीं उठा रहा। முடியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க நரகத்துல ஒரு மனுஷன் அவன் ஜெயம் கொள்ளாமல் நரகத்துல போவானா போக மாட்டானா और अगर एक व्यक्ति जय पाता है क्या वो नरक में जाएगा या नहीं जाएगा? பாவத்துல வாழ்ந்து அவன் எங்கே போக வேண்டும் என்றால் நரகத்துல தான் போக வேண்டும் अगर एक व्यक्ति पाप में जीता तो उसे नरक में ही जाना है। ரட்சிக்கப்படுகிற எவனும் அவனுடைய வாழ்க்கையை இயேசுக்காக சமர்ப்பிக்கிறான் जो उद्धार पाता है अपने जीवन को यीशु मसीह के लिए देता है। அவர் என் பாவத்தை மன்னித்தார் ஆகையால் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி வாழ அவன் சமர்ப்பிக்கிறான் और वो परमेश्वर के इच्छा के अनुसार अपने जीवन को समर्पित करता है। அவரே சொல்கிறார் உம்முடைய அழைப்பை ஒரு பரிசுத்த அழைப்பினால உங்களை அழைத்தார் परमेश्वर ने कहा कि पवित्र बुलाहट से मैं तुम्हें बुलाया பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க क्योंकि मैं पवित्र हूं तुम भी पवित्र बनो। இது கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில और यही परमेश्वर की इच्छा हमारे जीवन में அவருடைய है। வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டும் उसके वचनों को हमें मानना है। அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது उनका वचन क्या कहता है? எந்த ஒரு வசனம் நம்மளை பாவம் செய்யாது சொல்லுகிறதா और क्या किसी वचन में हमें पाप करने को लिखा है? அவருடைய வார்த்தை கர்த்தர் கொடுத்த இந்த வேத புத்தகம் அது ஒரு நாளும் நம்மளை பாவம் செய்ய வைக்காது परमेश्वर का जो वचन कभी भी हमें पाप करने को नहीं कहता, ஆனா ஜெயம் கொள்ள வைக்கிறது लेकिन वो हमें जय पाने के लिए मजबूर करता है। ஹalleluya हालेलुया। அதான் எபிரேயர்ல வாசிக்கும் போது और इब्रानियों में हम पढ़ते हैं கர்த்தருடைய அந்த சத்தியத்தை வேதத்தின் சத்தியத்தை அறிந்த பின்பும் கூட और परमेश्वर के वचनों को सत्य को जानकर भी மனம் பூர்வமாய் பாவம் செய்கிறவன் जो मन पूरे मन से अगर पाप करे तो சத்தியத்தை அறிந்த பின்பு கர்த்தருடைய விருப்பம் இது கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் இது और परमेश्वर जिन बातों को नफरत करता है उन चीजों को மறுபடியும் அவன் பாவத்துல அவனுடைய மனப்பூர்வமாய் இந்த பாவத்துல அவன் மறுபடியும் விழுவான் என்றால் அது மனப்பூர்வமாய் விழுகிறான் और ऐसे पाप में अगर फिर एक बार वो गिरता है पूरे मन के साथ वो पाप करता है அவனோ என்னத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் நரகத்தை அவனுடைய வாழ்க்கையில் அக்கினி கோபாக்கினி அவன் விரும்ப வேண்டும் तब अपने जीवन में उस आग का अनंत काल के आग को सामना करेगा அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் और इसलिए हर दिन हमें जय पाने वाला एक जीवन जीना है। யோசித்து பாருங்க பாவத்துல வாழ்ந்து பரலோகம் கொண்டு போகணும்னா அதற்காக அவர் கல்வரி சிலுவையில ரத்தத்தை சிந்த தேவையல்ல और अगर हम पाप में जी कर हमें स्वर्ग जाना तो यीशु मसीह को अपने लहू बहाने की जरूरत नहीं ஆனா थी। பாவத்து அக்கிரமங்களை கழுவி அவரை போல அவருக்காக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நம்மளை அவர் ரட்சித்திருக்கிறார் लेकिन हमें हर दिन पवित्रता के साथ जीने के लिए परमेश्वर ने हमारे उद्धार किया है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொன்னாங்க அவரை போல நான் வர வேண்டும் कितने लोग कह सकते हैं उसके जैसे हमें जीना है। அவரை போல நம்முடைய குணங்கள் மாற வேண்டும் परमेश्वर के समान हमारा स्वभाव हमें बदलना है। கன்னிகள் ஸ்ரீ இருந்தார்கள் वहाँ पर 10 जो कुंवारी थे எல்லாருமே ஆயத்தமா
மீன்ஸ் கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் सभी लोग उस यीशु मसीह के वो जो रुक रहे थे, மணவாளன் வருவான் என்று அறிந்திருந்தார்கள். वो दूल्हा आने वाला इसलिए वो अपेक्षा कर रहे அந்த थे, கையில அந்த தீபத்தை கொண்டு வந்தார்கள். और जब वो अपने दीप को लेकर आए थे, ஹalleluya, हालेलुया, என்ன எதிர்பார்ப்போடு எல்லாம் 10 பேரும் இருந்தாங்க. वो क्या अपेक्षा के साथ वो 10 लोग थे वहां पर, மணவாளன் வரப்போகிறார், அவரை சந்திக்கணும், அவர் கொண்டு போவார் என்ற அந்த வாஞ்சையோடு இருந்தார்கள். दूल्हा आने वाला उन सबको ले जाने वाले इस अपेक्षा के साथ थे, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய வருகை பார்த்து இருக்கிறோம். और वो उद्धार पाकर जो परमेश्वर के आगमन के जो रुकता है, ஆனால் வரும்போது ஆயத்தம் இல்லாமல் அந்த கொஞ்சம் தாமதிக்கும் போது குறைவுகள் காணப்படும் போது, लेकिन जब थोड़ा देरी होता है और वो कमियों के बीच में रहते हैं, ஒருவேளை சீக்கிரம் வந்து பார் என்றால் 10 பேரும் போயிருக்கலாம். यदि वो दूल्हा थोड़ा जल्दी आता तो शायद सारे 10 के 10 जाते थे, அந்த எண்ணெய் குறைபட்டதனால அந்த 5 பேரும் கைவிடப்பட்டார்கள். लेकिन वहां पर तेल की कमी थी, इसलिए वहां पर 5 कुंवारी को छोड़ दिया गया था. ஆகையால் ஆயத்தம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் எவ்வளவு தாமதித்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். इसलिए एक या 2 दिन, लेकिन चाहे जितना भी देरी करे हमें तैयारी के साथ रहना है. ஹalleluya, हालेलुया. அப்படி எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम क्यों ना खड़े होकर परमेश्वर को धन्यवाद दें. அவர் ரட்சிக்க மனுஷத்தை ரட்சிக்க ஒரு பெரிய கிரயத்தை கல்வாரியில் அவர் கொடுத்திருக்கிறார். और हमारे उद्धार के लिए एक बड़े बलिदान यीशु मसीह ने दिया. எனக்கு ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளாமல் எப்படி வாழ்ந்தாலும் கூட பரவாயில்லை, கர்த்தர் பரலோகம் கொண்டு போவார் என்று சொல்கிறார்கள். आजकल लोग सोचते हैं कि हम कैसे भी जिए लेकिन परमेश्वर हमें स्वर्ग ले जाएगा. கர்த்தர் மன்னிக்கிற தேவன் தான், परमेश्वर हमें माफ तो करता है, ஆனால் சுயத்திலே மீன்ஸ் மனப்பூர்வமாய் பாவத்திலே விழும்போது, लेकिन पूरे मन से अगर हम पाप करें तो, இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்தில் அவர் ஒப்பு கொடுத்தது போல, जैसे इस्राएली को पाप के लिए परमेश्वर ने छोड़ दिया था, ऐसे பாவத்திலே நம்மளை ஒப்பு கொடுக்கிற தேவனை கூட இருக்கிறார். परमेश्वर हमें भी उस पाप के लिए दे देता है.